ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्चैतन गौरवादिहननौ कुन्तीसुतापालनम् एतद् भागवतं पुराणगदितं श्रीकृष्ण லீலாமிருதம். போன வாரம் பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வந்தது விஷம். கரளம் தரல அனலம் அப்படி பொங்கிண்டு வந்துதான், நொறைய விஷம் பொங்கிண்டு வருது. அப்போ தேவாதிகள்லாம் உடனே பகவான ஸ்துதிக்கிறான். அப்போ சிவபெருமான் தான் கொஞ்சம் கூட பயமே இல்லாதக்கு அந்த விஷத்தை பருகி விடுறார். அவர் நம்ம பார்த்தோம், பகவானோட பகவத் பிரியார்த்தம்னு ஸ்ரீமன் பட்டத்தில் எழுதியிருக்கார். மகாவிஷ்ணு திருப்தி உணர்த்துக்கோசரம் அவர் அந்த விஷத்தை பருகினாராம். இந்த அலைடு ஸ்லோகம்ஸ்ல நான் நிறைய சொன்னேன் அன்னைக்கு, சிவானந்த லஹரியில இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ நீங்க பாத்துக்கலாம் அதை. சோ அந்த சமயத்துல பார்வதி தேவி அந்த கழுத்தை பிடிச்சு விடுறா. அப்போ அது கழுத்திலேயே தங்கி போயிடுறது. அதனாலதான் அவருக்கு ஸ்ரீகண்டன் இல்லைன்னா நீலகண்டன் அவருக்கு பேரு வருது. இது நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்போ இந்த விஷத்தை எல்லாம் இப்போ கிளியர் ஆயிடுறது. இனி ஃபர்தரா கடையும் பொழுது ஒவ்வொரு வஸ்துக்களா அந்த இது சமுதிரத்துல இருந்து வருது. முதல்ல வர்றது பசு, காமதேனு. அந்த காமதேனு ஒரு ரிஷிகளுக்கு கொடுக்கிறார். அந்த ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது உச்சைஸ்ரவஸ். அந்த உச்சைஸ்ரவஸ் மகாபலிக்கு கொடுக்கிறார். அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கு நான் ரீசன் சொன்னேன், என்னத்துக்கு அவளை கொடுக்குறாரு. இவர் மகாபலி அசுரனாக்கம் இல்லையா, அதை நம்ம பின்னால் அடுத்து வாமனகதாரத்துல அவர் மறுபடியும் ஒரு பார்ப்போம் நம்ம. சோ மகாபலிக்கு கொடுக்கிறார் உச்சைஸ்ரவஸ். அப்புறம் ஐராவதம், அப்சரஸ், அப்புறம் இந்த கல்பக விருட்சம், இது மூணையும் இந்திரலோகத்துக்கு இந்திரனுக்கு கொடுத்து விடுறார். சோ அதெல்லாம் இப்போ இந்திரலோகத்துல இருக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம். அதுக்கப்புறமா மேலும் நிறைய வஸ்துக்கள் வருது. இந்த 14 வஸ்துக்களுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். அது நம்ம லைஃப் பிரின்சிபல்ஸை குறிக்கிறது. அதை நம்ம டீட்டெயில்டா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்தரா என்னெல்லாம் வருது என்னன்னா, அந்த கௌஸ்துபத்தை பகவான் வச்சுக்கிறார். சாரங்கபாணின்னு பேர் உண்டு இல்லையா அவருக்கு, வில்லு. அதுக்கப்புறம் அந்த சங்கு, இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் கடல்ல இருந்து வருது. அதுக்கு மேல சந்திரன், அந்த மாதிரி நிறைய வஸ்துக்கள் வரும். சோ அது எல்லாத்தையும் அந்தந்த யாருக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதை பண்ணி விடுறாரு அவர். பகவான் விஷ்ணு தான் கூடவே இருக்கார் இல்லையா, ஆரம்பத்தில இருந்து அவர் கூடவே இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஹெல்ப் பண்றார். சோ அப்படியாக இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன வஸ்துக்கள் எல்லாம் இந்த சமுதிரத்துல வருதுன்ட்டு நம்ம பார்த்தோம். அப்புறமா மகாலட்சுமி வர வைபவம் ரொம்பவுமே அழகான ஒரு வைபவம். அது ரொம்ப அழகா இருக்காளாம் பாக்குறதுக்கு. அப்போ அவர் வரத்துக்குள்ளயுமே இந்திரன் அவருக்கு பீடத்தை உடனே தயாரா அங்க போட்டு விடுறாரு. அதுவும் ரத்னங்கள் பதித்த பீடம். அந்த பீடத்துல மகாலட்சுமி உட்கார்றாளாம். அதுக்கப்புறம் கங்கை, சரஸ்வதி, எல்லா நதிகள் தீரத்திலிருந்து ஹேம கும்பத்துல ஜலத்தை கொண்டு வரா. அந்த ஜலத்தை கொண்டு விதி பிரகாரம் எப்படி பண்ணணுமோ, என்ன மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி ரிஷிகள் எல்லாருமா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிண்டே, அதாவது வேதம் ஓதிண்டு அவ எல்லாரும் அபிஷேகம் பண்றாளாம் மகாலட்சுமிக்கு. இப்படியாக நம்ம பார்த்தோம் நாராயணியத்துல. பாகவதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, கஜங்கள் 4 புறத்துல இருந்தும் கஜங்கள் இந்த சுத்த ஜலத்தை மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்றத பார்த்தோம். அது பாகவதத்துல பாகவத புராணத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி வேதங்கள் ஓத அவளுக்கு அபிஷேகம் பண்றாளாம். இப்ப நீங்க பார்க்கலாம், மகாலட்சுமி எவ்வளவு அழகா வஸ்திரங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொண்டு கொடுக்கறா.
அவருடைய பீத்த வஸ்திரம், மஞ்ச புடவை தகதகன்னு மின்னறது, கோல்டு மாதிரி இல்லையா. அப்புறம் வனமாலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. வனமாலை வந்து வருணன் கொண்டு கொடுக்கிறார், குண்டலம் இந்த சர்ப்பங்கள் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் கொண்டு கொடுக்குறா மகாலட்சுமிக்கு. அப்ப இந்த ஆபரணங்களோட அவர் ரொம்ப அழகா அங்க உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்லோகம் 5ல நம்ம பார்த்தோம். இனி அடுத்து வந்து என்னன்னா, பகவான் வந்து இவ வந்து செலக்ட் பண்றாளே, யாரு தன்னுடைய வரனை செலக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த மாலையை எடுத்துட்டு வர சமயத்துல அது எப்படி அவ நடந்து வந்தாங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். காலில் சலங்க கொஞ்சம் அந்த அழகா ஒரு மெதுவா நடந்து வராளாம். அந்த மாலையை எடுத்துட்டு வந்துட்டு வெக்கத்தோட நம்ம பார்க்கிறோம். யாருக்கு போடுறாங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். நம்ம அவ வந்து ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் சிவபெருமான், பிரம்மா, மத்த தேவாதிகள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கா இல்லையா இந்த வைபவத்துல. அப்போ அவ எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு குணதோஷங்கள் எல்லார்ட்டையும் இருக்கு. அப்போ அவ கரெக்டா மகாவிஷ்ணுவையே தனக்கு வரனா தெரிஞ்சிருக்கிறா மகாலட்சுமி. இந்த மாலையை வந்து விஷ்ணுவுக்கு போடுறா. இப்ப வந்து என்னன்னா, உடனே அவர் மார்பில அம்பாளை ஏத்துக்கிறார். அவதான் ஜனனி இல்லையா, உலகத்துக்கே தாயார் மகாலட்சுமி. அப்புறம் அவ 2 பேருடைய பார்வை, கடாட்ச பார்வை வந்து உலகத்திலேயே விழருது. இப்ப சம்பத்துக்கள் பெருகிறதான். அவ 2 பேரும் வந்து அது வந்து நம்ம ஸ்லோகம் 8ல நம்ம பார்த்தோம். எப்படி பகவானுடைய மார்ல எப்படி ஒரு சரிஞ்சிருக்கா இல்லையா. அப்போ அந்த வக்ஷத்துல எப்பவுமே மகாலட்சுமி இருக்கா. அப்போ அந்த கடைக்கன் பார்வையினால அவருடைய பார்வையும் பக்தர்கள் மேல, மகாலட்சுமியுடைய பார்வையும் கூட ஜனங்கள் மேல விழருது. இப்ப சர்வ சம்பத்துக்கள் பெருகிறதா. இது விருஷ்டிங்கிறார். பரிவிருஷ்டியா பரிபுஷ்ட மாச விஸ்வம் அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார் அந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறமா வாருணி தேவி வரா. வாருணி தேவி வந்து கள்ளு இல்லையா, அதுதான் வாருணி தேவின்னு சொல்றேன். கள்ள வந்து அசுரர்கள் கொடுக்குற. இது வரைக்கும் பாருங்க, பகவான் உச்சேஸ்ரவஸ் மட்டும் மகாபலிக்கு கொடுத்தார், பாக்கி எல்லாத்தையும் தேவர்களுக்கே கொடுத்து விட்டார் அவர். அப்ப அவளும் ஆனா குவைட்டா இருக்கா, பகவான் கொடுப்பாருன்னு. இப்ப வந்து வாருணி தேவி கள்ள அவளுக்கு ரொம்ப பிரீத்தி தானே இல்லையா. அப்ப அது ரொம்ப அதிசம்மானனையாங்கிறார். ரொம்ப மானிச்சுண்டு அவளுக்கு கள்ள கொடுக்குறாராம். அப்ப அது வந்து அசுரர்கள் ஏத்துக்கிறார். அது அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். கடைசியா பகவான் வந்து இன்னொரு அவதாரம் எடுக்கிறார் பாருங்க. அவர் வந்து கடல்ல இருந்து தானே அமிர்தத்தை எடுத்துட்டு மேல வர்றார் அவர், தன்வந்திரி. அப்போ தன்வந்திரி அவதாரம் இது ஒரு முக்கியமான ஒரு அவதாரம். ஒரு டாக்டர், ஒரு பிசிஷியன் மாதிரி ஒரு அமிர்த கலசம், அந்த கலசத்துல வந்து அமிர்தத்தை எடுத்துட்டு வர்றாரு. அதுதானே பர்பஸ் இல்லையா. அதுக்குத்தானே அசுரர்களோட சந்தி பண்ணிட்டு பார்க்கடல கிடையிறா. இப்ப வந்து அமிர்தத்தை எடுத்துட்டு பகவான் மேல வர்றார். அது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். இனி இந்த வாரம் கண்டினியூ பண்றோம் நம்ம. உத்கச்சதஸ்தவகராதமிருதம் ஹரத்சு தைத்யேஷு தான சரணான் அனுநீய தேவான் சத்யத்திரோதித தேவ பவத் பிரபாவாத் உத்யஸ்வயூத்ய கலஹ திதிஜா பபூவுஹு. உத்கச்சதஹ, பகவானுக்கு மேலெழும்பி வராரவர். கையில வந்து அமிர்த கலசம், கராது அமிர்தம். அவருடைய கையில நீங்க பார்க்கலாம். அமிர்த கலசத்தை எடுத்துட்டு அழகா அவர் மேல ஏறி வரார். அந்த சமயத்துல இந்த தைத்தியர்கள், அசுரர்கள் பாருங்க, அப்படியே அடிச்சு கட்டிட்டு அந்த வெடுக்குன்னு அவர் கையில இருந்து ஹரத்சு பிடுகின்று விடுறார். நீங்க பார்க்கலாம், தைத்தியர்கள் சுத்தி இருக்கிற அவளும் தேவாதிகள் 2 பேர் இருப்பா பாக்கிறதுக்கு. ஆனா என்ன அந்த அசுர குணம் அவளுக்கு, இந்த பல்லு தெத்தி பல்லு அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். உடனே அந்த அமிர்தத்தை பார்த்தாலும் இல்லையோ அவளுக்கு என்ன பயம், பகவானை நம்புறது இல்லை இல்லையா. நம்பாதைக்கு வெடுக்குன்னு அவர் கையில இருந்து பிடுங்கிட்டு விடுறா. ஒருத்தர் ரொம்ப அதிக பலம் உள்ளவன் அந்த அசுரன். அப்ப டக்குன்னு அவருடைய கையில இருந்து பிடிங்க, அது ரொம்ப தப்பு இல்லவா. அவர் அதை எடுத்துன்னு வந்தா எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அப்போ அவ ஹரத்சுன்னு சொல்றான். அதை டக்குன்னு கையில இருந்து பிடிங்கிட்டு விடுறானா. அப்ப தைத்தியேஷு தானு, அதாவது அந்த அமிர்த கலசத்தை அப்படியே அவன் பிடுங்கிட்டு விடுறான். அப்போ என்ன ஆறுது, இப்ப தேவாதிகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவளுக்கு ஏற்கனவே சக்தியே கிடையாது இல்லையா. அந்த சாபத்தினால அவ சக்தி எல்லாம் இழந்திருக்கா. அப்போ அவ என்ன பண்ற, ஆஷரன்னானு அவளுக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்போ அந்த அமிர்தத்தை டக்குன்னு எடுத்துட்டு அவ தம்ம எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டான்னா, இப்ப அவளுக்கு ஏற்கனவே பலம் ஜாஸ்தி அசுரர்களுக்கு. இப்ப இந்த அமிர்தத்தை எடுத்துட்டா இன்னும் கூடுதல் அவளுக்கு பலம் கிடைச்சிடும்.
அப்போ தேவாதிகளுக்கு என்ன பண்ணணும்னே தெரிய மாட்டேங்கிறது. இன்னமும் அவ வீக் ஆயிடுவாள, விடுவாள சும்மா. உடனே இன்னமும் அவகிட்ட இருந்து எல்லா செல்வத்தையெல்லாம் அபகரிக்கத்தான் பாப்பா அசுரர்கள். அப்போ அவ என்ன பண்ற, அசரணாத்ன்னு சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்திரி. அவளுக்கு இப்ப யாரப்ப என்ன கேட்கணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. அப்போ பகவான் உடனே அவர் சமாதானப்படுத்துறாராம். தேவாதிகள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா, என்னடா பார்த்து நின்றுட்டு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கிறது அவளுக்கு. இப்போ பகவான் என்ன சொல்றார், அசரணான்னு சரணாதி யாருமே தேவாதிகள் பக்கத்துல இல்லாததுனால அனுநீய தேவான் சமாதானப்படுத்துறாராம். கண்டிப்பா அமிர்தம் உங்களுக்குத்தான் கிடைக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க நான் பாத்துக்கிறேன்னுட்டு அனுநீயனா சமாதானப்படுத்துறார், கம்ஃபர்ட் பண்றாரு அவர். நீங்க பயப்படாதீங்கோ அப்படின்னுட்டு இவர் என்ன பண்றார், சத்யா உடனே திரோததித்த மறைஞ்சு விடுறாராம், மறைஞ்சு போயிடுறார். இப்ப அவளுக்கு என்ன பண்ணனே தெரியாது, அமிர்த கலசமும் இவா கைலியாக்கும் மாட்டின்னு இருக்கு. அப்போ திரோதித்தான மறைஞ்சு போயிடுறது தேவ. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, போறதுக்கு முன்னால அவருடைய பிரபாவத்தினால பகவத் பிரபாவாத்து உத்யத் ஸ்வதூத்தியங்கிற ஸ்வயூத்தியன அவா தம்முல கையில பாருங்க, அவ கையில அந்த அமிர்த கலசம் இருக்கு. சோ அவா தம்முல கலகத்தை உண்டு பண்ணி விடுறாராம். அவா தம்முல எப்படி கலகம் உண்டு பண்றா இப்ப சொல்றேன். திதிஜா பபூபுன்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரிங்க சொல்றாரு. திதிக்கு பிறந்தவா இவெல்லாம் காசிவ பிரஜாபதியுடைய பிள்ளைகளுக்கு அத்தனை பேரும். சோ அதிதிக்கு பிறக்கிற வேற எல்லாரும் தேவாதிகள், திதிக்கு பிறக்கிறவா எல்லாரும் அசுரர்கள். எல்லா விதத்திலையும் அசுரர்கள் தேவர்களுக்கு சமானம்தான். அவளும் வேதம் படிச்சிருக்கா, காசிவ பிரஜாபதியோட குழந்தைகள் அல்லவா. சோ அவளுக்கு தெரியாததா எல்லா அவளுக்கும் தெரியும். ஆனா என்ன, அந்த குணத்துல அவளுக்கு கொஞ்சம் அசுர குணம் ஜாஸ்தி. தேவாதிகளுக்கு நல்ல குணம், சத்குணங்கள் அவளுக்கு நிறைய உண்டு. சோ தெய்வ காரியங்கள் எல்லாம் அவ பாத்துக்கிறா தேவாதிகள். அவள் அதிதிக்கு பிறந்தவா. இவளுக்கு பிறந்தவாள் எல்லாம் கொஞ்சம் அசுர புத்தி. எப்பவுமே இந்த கசன்ஸ்குள்ள இந்த பகைமை உண்டு இல்லையா. இப்ப நம்ம இது மகாபாரதத்திலயும் பாக்குறோம் இல்லையா, கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் கசன்ஸ் தான். ஆனா என்ன, எப்போ இந்த பங்காளி சண்டைன்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாம் ஈவன் நவ் எல்லா ஃபேமிலிலயும் அது போயிட்டு தான் இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா அவா தம்மிலேயே கலகத்தை உண்டு பண்றாரு. இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த தேவாதிகள் எல்லாம் சுத்தி ஒருத்த மாத்திரம் கையில அமிர்த கலசத்தை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அவனுக்கு என்னன்னா, இப்ப மத்தவாள்லாம் என்ன சொல்றா, இந்த அசுரர்களா இருந்தா கூட அவளுக்கு கூட தர்மம் தெரியறது பாருங்க. அப்போ சில பேருக்கு இல்லையா, சில பேர் கையில இவாகிட்ட பிடுங்க முடியாது, அவ பலசாலி. அப்போ அவ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா தேவாதிகளும் கூட இருந்து கடைஞ்சிருக்கான். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுதான் அந்த பார்க்கடலை கடைஞ்சிருக்கான். அப்போ எப்படி நம்ம யஜ்ஞ காரியங்கள்ல எல்லாம் அந்த பாகத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பா. இப்ப கோவில்ல போனா பிரசாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே கொடுக்குறா இல்லையா, கோவில்ல அத்தனை பேருக்கும் அந்த பிரசாதம் கிடைக்கிறது. சோ அந்த மாதிரி தானே இல்லையா. அப்ப இங்கேயும் இந்த இவ்வளவு பாடுபட்டு அந்த மந்திரமலையை வச்சு மத்தா இருந்து அதை கடைஞ்சு எடுத்த பின்ன அவ பகவான் பங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப அவ என்ன சொல்றான்னா, இது இந்த யஜ்ஞம் எல்லாம் பண்ற அந்த பாகத்தை எப்படி எல்லாரும் ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கிறாளோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே பிரிச்சு எடுத்துக்கணும். அப்போ அந்த சனாதன தர்மத்தை அசுரர்கள் அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறாளாம். அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்னு ரெண்டு பேர் கொஞ்சம் பலசாலிகள் இருக்கா இல்லையா, அவளோட அந்த கெட்ட எண்ணம் இப்ப அவளுக்கே அந்த அமிர்தத்தை எடுத்துட்டா அவ இன்னமும் அசுராலையும் அவ வென்றுண்டு அவ எல்லாருக்கும் மேல இப்ப பாக்குறோம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு சர்வாதிகாரி ஆகணும்னுட்டு உலகத்தையே தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வரணும்னுட்டு சில அரசியல்வாதிகள் எல்லாம் எத்தனை பிடிவாதமா இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. அவளுக்கு என்னன்னா, அவா தம்மலே இது வேணும் பகவானுடைய மாயையாக்கம். சோ அந்த மாயையில அவளுக்குள்ளேயே அந்த கலகத்தை உற்பத்தி பண்ணிடுறாரு இவர். இந்த விஷ்ணு மாயாவாக்கு முழுக்க முழுக்க நீங்க இந்த மூணு தசகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை அவதாரங்கள் எடுக்கிற அடுத்து அவர் முதல்ல இருந்து இப்போ முடியற வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நடுவுல பூந்து அவர் காரியத்தை தசை திருப்பின்றே இருப்பவர். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த அமிர்த கலசம் ஒருத்தன் கையில இருந்து பார்த்த உடனே அவளுக்குள்ளேயே கலகம் ஊட்டி விட்டுடுறாரு. இப்ப அவளுக்குள்ளே நான் தான் எடுத்துப்பேன், நீ தான் எடுத்துப்பேன்ட்டு அத்தனை பேரு சுத்தி நின்றுட்டு சண்டை விட்டுக்கிற பாருங்க. இப்ப கடைசியில நீ யாருக்கு கிடைக்காது நமக்கு தெரியாது. சோ அதுதான் ரொம்ப டாக்டிக்ஸ் இவருக்கு. இவர் ஜிகிலர் இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, மறைஞ்சு போகிறதுக்கு முன்னால உத்தியத்து உற்பத்தி பண்றாராம்.
ஸ்வயூத்திய அவா தமிழ அவளுக்குள்ளேய கலகா திதிஜா திதிக்கு பிறந்தவா. திதினா காசிபருடைய மனைவியில திதிஜான திதிக்கு பிறந்தவா. திதிக்கு பிறந்த அந்த அசுரர்களுக்கு அவாதமிலேயே கலகத்தை உற்பத்தி பண்ணிவிட்டு இவர் மறைஞ்சு போய்டுறார் பகவான். சோ அப்படியாக முதல் ஸ்லோகத்துல இப்ப என்ன, இவ கையில இப்போ அந்த அமிர்த கலசம் இவ கையில இருக்கு, அவளுக்குள்ள இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன இருந்ததுன்னா, ஷாமாம் ருச்சாபி வயசாபி தனும் ததானீம் பிராப்தோசி துங்க குச்ச மண்டல பங்குராம் போம் பீயூஷ கும்பகலகம் பரிமுச்ய சர்வே திருஷ்ணா குலா பிரதியூத்வதுரோஜ கும்பே. இப்ப அடுத்து என்ன, மறைஞ்சு போயிருக்காரு இல்லையா, இப்ப பாருங்க அடுத்து இன்னொரு அவருடைய மாயை பாருங்க. ஷியாமாம் அதாவது கருநீல கலர், ஷியாமாம் ருச்சாபி மனச கவர்ற மாதிரி இருக்கான் அந்த உருவம். ருச்சாபி வயசாபி நல்ல வயசுலயும் இருக்கு, பருவ வயசுலயும் இருக்கு. வயசாபி தனும் ததானிம் ஒரு பெண் உருவத்தை எடுத்துக்கிறாராம் பகவான், ஒரு ஸ்திரீ ரூபத்தை எடுத்துக்கிறார் பகவான். இப்போ ஷியாமாம் ருச்சாபி வயசாபி தனும் ததானிம், ததானிம் அந்த சமயத்துல அப்பொழுது வரைஞ்சு போயிருக்காரு இல்லையா, வரைஞ்சு போனவர் மகாவிஷ்ணு இப்ப அழகான ஒரு பெண் உருவத்தை எடுத்துக்கிறார். ஷியாமாம் ருச்சாபி வயசாபி தனும்னா தேகம் எடுத்துட்டு வராராம். பிராப்தோசி அங்க அந்த இடத்துல நிக்க ஜம்முன்னு நிக்கிறாரு. அப்போ பாக்குறதுக்கு எப்படி இருக்கார், ரொம்ப அழகா வர்ணிக்கிறவருடைய காவிய ரசத்தை பாருங்க. ஸ்ரீமன் பட்டத்திரியோட துங்க குச்ச மண்டல பங்குராம் துவம், துங்க குச்ச அவரோட ஸ்தனங்கள் எல்லாம் உயர்ந்து மார்பகங்கள் எல்லாம் நல்லா உயர்ந்து ரொம்ப அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. துங்க குச்சமண்டல அந்த அதனுடைய வெயிட்டுனால, அந்த மார்பகத்தினுடைய வெயிட்டுனால பங்குராம் துவாம் தங்களுடைய சிரசு கொஞ்சம் கீழே இறங்கி இருந்ததாமே அப்படின்ட்டு பட்டத்திரி இங்க வர்ணிக்கிறார். குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் அவர். இப்ப குருவாயூரப்பன் மகாவிஷ்ணு மாதிரி அவர் தானே இப்போ இந்த அவதாரத்துல வந்திருக்காரு, மோகினி அவதாரத்துல அவர் வந்திருக்காரு. இப்போ அழகான ஒரு வயசு பெண்ணாக வந்திருக்கார் அவர். பங்குராம்னா என்ன அர்த்தம்னா அந்த வெயிட்னால தலை அப்படி குனிஞ்சிருக்கான், அந்த வெயிட் தாங்க முடியாது. இங்க பார்க்கலாம், அந்த படத்திலேயே இங்க பார்க்கலாம். சோ பங்குராம் துவம்னு சொல்றது பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது. அப்போ இந்த சுத்தி இருக்கிற தைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அவளும் அவாதம்ல சண்டை போட்டு இருக்கா இல்லையா அந்த கலசத்தை வச்சுட்டு, இவன் என்ன பண்றவாள்லாம் பாக்குறா. அப்போ பார்த்துட்டு பீயூஷ கும்பகலகம் பரிமுச்சிய சர்வே, இப்ப அவ கையில அந்த அமிர்த கலசம் இருக்கு இல்லையா, அதை மறந்து போய்டுறான். இப்ப ரொம்ப அழகா அந்த மோகினி உருவத்துல பகவான் நின்ன உடனே அந்த கையில வாழ்க்கை அமிர்த கலசம் இருக்கு இல்லையா, இந்த அமிர்த கலசத்தை அறவே மறந்து விடுறாளாம், பரிமுச்சியா அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு விடுறாளாம். சோ பீயூஷ கும்பகலகம் பரிமுச்சிய சர்வே, எல்லாருமே அதை மறந்தே படுறாளாம். இவளுடைய அழகுல அப்படியே மயங்கி சொக்கி நிக்கிறாளாம் இவ எல்லாரும். கிருஷ்ணா குலா பிரதியோ ரொம்ப ஆவலோட அவ பக்கத்துல வராளாம். அத்தனை பேர் மள்ள நடந்து அதை மறந்தே படுறாளாம், அமிர்த கலசத்தை மறந்துட்டு இந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு அங்க இருக்கிறார் இல்லையா, அந்த அழகுல சொக்கி போய் பிரதியுகு எல்லாரும் அப்படியே ஆவலோட கிருஷ்ணாகுலா, அது கூட கிருஷ்ணாகுலான்னா ரொம்ப ஆவலோட நிக்கிறாளாம். கிருஷ்ணா குலா பிரதியு துவதுரோஜ கும்பே, தங்களுடைய அந்த ஸ்தன கலசத்தை பார்த்து மயங்கி அந்த பீயூஷ கலசத்தை கூட மறந்து எல்லாரும் வரிசையா நிக்கிறாளாம். இவருடைய அந்த காவிய ரசம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது ஒரு பக்கம் சொல்றார் பீயூஷ கும்பம், இந்த கீழே வரும்போது உரோஜ கும்பம், இந்த உரோஜ கும்பம் ஸ்தன கும்பம். சோ பீயூஷ கும்பம் ஸ்தன கும்பம். அப்போ அந்த பீயூஷ கும்பத்தை மறந்து விட்டு ஸ்தன கும்பத்துக்கு மேல ஆசைப்பட்டு எல்லாரும் நிக்கிறாளாம். இல்லாட்ட இப்படின்னு சொல்லிக்கலாம், பீயூஷ கலசம் ஸ்தன கலசம் கும்பம் எல்லாம் ஒரே மீனிங் தான். சோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சோ இது அவருடைய காவிய ரசத்துக்கு ஒரு உதாரணம். இப்போ கீதாச்சாரியன் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லோகத்துல அதாவது இது 3ஆம் அத்தியாயத்துல இருக்கு. அத்தியாயம் 3ல 37 மார்க் பண்ணிக்கோ. 3/37 காம ஸ்ரீ பகவானுவாச்ச காமயேஷ क्रोधयेश रजो गुण समुद्भवः महाशनो महापाप्मा வித்யேனாமிக வைரிணம். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.
இந்த காமம் இப்போ உன்னை பார்த்த உடனே ஒரு ஆசை பாருங்க. நமக்கு எல்லாருமே ஒரு விதத்துல இது மாதிரிதான். இல்ல ஏதாவது ஒண்ணு அழகா இருந்ததுன்னா மத்ததெல்லாம் நம்ம மறந்தே போயிடுவோம். என்ன பெரிய காரியங்கள் ஏதாவது இருந்தா கூட எல்லாத்தையும் விட்டு அங்க ஓடி போயிடுவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த குணம் உண்டு. சோ காம ஏஷ குரோதம், அதே மாதிரி கோபம், இது ரெண்டும் அவர் சொல்ற ரஜோகுணத்தினால உண்டாருதான் இது ரெண்டும். இப்போ அந்த அசுரர்களுக்கு இந்த குணம் உண்டு இல்லையா? ஏன்னா அவளுக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ அவளுக்கு என்ன, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மிடுக்குத்தனம் உண்டு அவளுக்கு. அப்ப அந்த குணத்தினால இந்த இதுவும் அவளுக்கு இருக்கும். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவக, இது என்ன சொல்ற மக அசனம்ங்கிறார். பெருந்தீனியானது. பெருந்தீனிக்காரன்னா என்ன அர்த்தம்னா அந்த அடங்கவே அடங்காதான் அது. ஒரு சில பேருக்கு பசியே அடங்காது, மேல மேல சாப்பிட்டுட்டே இருப்பா அவள்லாம். இப்போ அது வந்து பெருந்தீனிங்கிறார். அப்போ அந்த பெருந்தீனிய மகா அசன மகா பாப்மா, அது பெரிய பாவியாம். இந்த காமம் குரோதம்ங்கிறது மகா பாப்மாங்கிறார் அவர். மகாசனோ மகா பாப்மா. அவர் என்ன சொல்ற, இது ரெண்டும் வித்தியேங்கிறார் அவர். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்கிறார். வித்தி அர்ஜுனை பார்த்து சொல்றார், இந்த காமமும் குரோதம் இது ரெண்டும் இருக்கப்படாதுங்கிறார். வித்தி ஏன இக வைரினம்ங்கிறார். வைரினம்னா இது ரெண்டும் பெரிய எதிரிகளாக்கு நமக்கு அப்படின்ட்டு சொல்றார். சோ 3/37 மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பகவான் எத்தனை அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. சோ அந்த காமம் குரோதம் இது ரெண்டும் நமக்கு இருக்கவே கூடாது. ஆனா இந்த அசுரர்களுக்கு என்ன, பார்த்த உடனே அவளுக்கு வந்து மயங்கி போயிடுறா பாருங்க இல்லையா? அழகா அந்த ரூபத்துல வந்து நின்ன உடனே அவளுக்கு அந்த காமம் உடனே பெருகி விடுறது. அவளை எப்படியான அடையணும், அப்ப அதை அடையணுங்கிற அந்த ஆவல்ல, அதுதான் அவர் சொல் கிருஷ்ணா குலாக பிரதியுகு, ரொம்ப ஆவலோட அவ பக்கத்துல வந்து நிக்கிறாளாம். அப்போ அந்த பியூஷ கும்பத்தை எல்லாம் ஃபார் த டைம் பீயிங் அவ அப்படியே மறந்து போயிடுறான். இப்போ இந்த மாதிரி இந்த குணங்களை வந்து நம்ம பெருக்கவே கூடாது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது ரெண்டுமே கூடாதுன்னு சொல்றேன். இந்த காமம் குரோதம் இது ரெண்டுமே மகா அசனகங்கிற. அசனா என்னன்னா தீனி, பெருந்தீனியாவது. ஏன்னா அது எவ்வளவு நம்ம புடவைகள் எல்லாம் வாங்குறோம், நகைகள் எல்லாம் வாங்குறோம், எப்ப வாங்கினாலும் நமக்கு திருப்தி ஆறதே இல்லை இல்லையா? பெருந்தீனி, அதுக்கோசரம் செலவு பண்ணிட்டே தான் இருக்கும். சோ மகாசனகங்கிறார் அவர். இது ரெண்டும் மகா பாப்மாக பாவிகளா, இது ரெண்டும் நம்மளை வந்து எப்பவுமே ஆட்டு வைக்கும்னுட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் கீதாச்சாரியன் பகவத்கீதையில. சோ அப்படியாக இவ வந்து இவளை பார்த்து ஆசைப்பட்டு போயிடுறா. இப்போ பார்த்த டைம் பேய் இந்த பியூஷ கும்பத்தை பத்தி அவ அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லையா? அடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்ப அடுத்து என்ன சொல்றா, அசுரர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு காத்மம் ரிகாட்சி விபஜஸ்வ சுதாமிமாமிதி ஆரூடராக விவசான் அபியாச்சிதோ மோன் விஸ்வஸ்ய தேமயி கதம் புரட்டாஸ்மி தைத்யா இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதா அதானேங்கிறார். இப்ப நீங்க பார்க்கலாம், இவ ரொம்ப அப்படியே ஆட்டம் போட்டு மோகினி அவதாரத்துல பகவான் அவளுக்கு முன்னால வந்து நிக்கிறார். அப்ப இவெல்லாம் அப்படி கண்ணு பிதுங்க அப்படி இவளை பார்த்து நிக்கிறா எல்லாரும். அப்போ இவ கேட்கிறாளாம், அவளை பார்த்துட்டு அந்த தைத்தியர்கள் எல்லாம், கா துவம், நீ யாரு? மிருகாட்சி, அழகான மான் விழியாளை, மானை போன்ற விழியுடையவளை, நீ யாரு? அவளுக்கு தெரியாது இல்லையா? பகவான் தான் வந்து பகவான் அந்த அவதாரத்துல வந்து நிக்கிறான்னு அவளுக்கு தெரிய போறது. காப்பம் மிருகாட்சி, அக்ஷினா கண்ணு, மிருக என்னன்னா மான் விழி, இந்த மான் விழிகளை நீ யாரு? காத்வம் விபஜஸ்வ, எப்படி பாருங்க, முன்ன பின்ன அவளை பத்தி தெரியவே தெரியாது. விபஜஸ்வ சுதாம் இமாம், இந்த அமிர்தத்தை நீ எங்களுக்கு பகிர்ந்து கொடு அப்படின்ட்டு சொல்ற. அப்படி அந்த விதத்திலேயான்னு சண்டை போடுற, சண்டையை நிறுத்தினா இல்லையா? இல்லாட்டா அதையும் விடுங்கன்னு அது என்ன ஆகுமோ நமக்கு தெரியாது. அப்போ அவளை நம்பி இப்ப எல்லாருமே என்ன சொல்ற, விபஜஸ்வ, இந்த அமிர்தத்தை வந்து எங்களுக்கு நீ பங்கிட்டு கொடு. விபஜஸ்வ சுதாம் இமாம் இதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரூட ராகன்னு சொல்றார் சிவன் பட்டத்திரி. ரொம்பவே ஆவலோட, ஆருடனா மிகுதியா அவளுக்கு ஆவல், ஏன்னா அவளை பார்த்து அப்படி மயங்கி போயிருக்கா அவ. அப்ப நீயே எங்களுக்கு அதை பங்கிட்டு கொடு. அவளை நம்புறா, பகவான நம்பல அவ. இல்ல பகவான் கையில இருந்து வடுக்குன்னு பிடிங்கின்னு போறவா. ஒரு பெண்ணுருவத்துல அவர் வந்தோடனே பகவான் தான் வந்திருக்கார், ஆனா இப்ப அந்த பொண்ணை பார்த்து மயங்கி இருக்கா அவ. சோ ஆரூட ராக விவசான் அப்ப அபியாச்சித அமூன், அவகிட்ட யாசிக்கிறாளாம், நீ வந்து இந்த அமிர்தத்தை எங்களுக்கு பங்கிட்டு கொடு. சோ ஆரூட ராக என்னன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்பவே ஆவல் மிகுதியா சொல்றோம் இல்லையா? ஆவல் மிகுதியினால இவ என்ன பண்ண, விவசான் ரொம்பவுமே பரவசப்பட்டு, நீயே எங்களுக்கு இதை வந்து பங்கிட்டு கொடு. விபஜஸ்வ,
அதாவது இந்த அமிர்தத்தை நீ பங்கிட்டு கொடு, இப்படி அபியாச்சித்தக அம்மு. அப்போ அபியாச்சித்தக யாச்சித்தகன்னு யாச்சகம் பண்றாளாம் அந்த பெண்ணுருவுல வந்த மகாவிஷ்ணுவ. அப்ப அமுன் தைத்தியான் அந்த தைத்தியர்களை பார்த்து சொல்றாளாம் மோகினி, விஸ்வசியத்தே நீங்கள் விஸ்வசிய மயி கதம், என்ன நீங்க எப்படி விஸ்வசிக்கிற? உன்ன பின்ன இவ பார்த்துட்டும் இல்லை ஒண்ணும் இல்லை, அழகா இருக்கா பாக்குறதுக்கு வந்து நின்று இருக்கா, உன்ன பின்ன பார்க்காத ஒருத்தி நீங்க எப்படி விஸ்வசிக்கிறள்? அதுவும் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுன்னுட்டு கேட்கிறா வேற. விஸ்வசியத்தே மயி கதம் குலட்டாஸ்மி, நானும் நல்ல நடத்தி இல்லாதவள். குலட்டாஸ்மின்னா நான் நல்ல நடத்தி இல்லை, என்கிட்ட கிடையாது. குலட்டக அஸ்மி, நான் நன்னடத்தை இல்லாதவள். அமூன் தைத்தியாக, தைத்தியர்கள் அசுரர்களே, எனக்கும் நல்ல நடத்தை ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க எப்படி என்ன விசுவசிக்கிறள்? இது ஆலப்பன்னப்பி, இப்படி சொல்லிண்டே இப்படி ஆலாபிச்சுட்டே இந்த பக்கமா நடக்கிறாள் மோகினி. இது ஆலப்பன்னப்பி. அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே சுவிஸ்வசிதான்ற அவ பேர்ல இன்னும் கொஞ்சம் கூட நம்பிக்கை ஜாஸ்தி ஆடுதான். ஏன்னா அவ ஒத்துக்கிறாளே எனக்கு நன்னடத்தை இல்லை, ஆனா என்ன எப்படி நீங்க நம்புறள்? அப்படி சொன்ன உடனே அவளை இன்னமும் நம்புறாளாம் இந்த அசுரர்கள். அப்ப இதெல்லாம் அவளுடைய மாயைதான். எப்படி அவளை நம்ப வைக்கிறா இல்லையா? இல்ல அவர் தான் நம்ப வச்சு இப்போ இந்த மாதிரி நீ யாரு, இந்த அமிர்தத்தை நீயே பங்கிட்டு கொடு அப்படின்னு அவகிட்ட யாசிக்கிறாளாம் அந்த ஐத்தியர்கள் எல்லாம். அப்போ இங்க இங்கேயும் ஒரு கீதாச்சாரியன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல 2ஆம் இதை பத்தி சொல்லுவார் இல்லையா, சித்தப்பிரஜையை பத்தி சொல்லும் பொழுது சொல்றார் அவர், பிரஜகாத்தியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ சித்தப்பிரஜ்ஞஸ்தோச்சதே. சித்தப்பிரஜன் யாரு என்னன்னா, ஸ்திரமாக இருக்கப்பட்டவன். சித்தப்பிரஜனை பத்தி நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க இது 2ஆம் அத்தியாயத்துல நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம் பகவத்கீதையில. அப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காமம் இது எல்லாத்தையும் யாரு கம்ப்ளீட்டா திறந்து விடுறாளோ தெஜிக்கணும். இப்போ நம்ம முதல் இதுக்கு முன்னாள் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? இது 2ம் மகாஷ்னான்னு பார்த்தோம். மகாஷ்னான்னு சொல்றாரு இல்லையா, பெருந்தீனி, இது 2ன்னு நம்ம பார்த்தோம். இது அப்படியே நம்ம திறந்து விடணுமா, தெஜிச்சு விடணும்னு சொல்றாரு அவர். சோ பிரஜாகாதி காமான்னு அதை இந்த மனசுல இருக்கிற இந்த காமத்தை நம்ம கம்ப்ளீட்டா தேஜனம் பண்ணிவிட்டானா நமக்குள்ள நாமே ஆனந்தப்பட்டு இருக்க முடியுமா? இந்த காமம் இருக்காந்தோளும் நமக்கு இந்த சஞ்சல புத்தி இருந்துட்டேதான் இருக்கும். இந்த காமத்தை நம்ம மனசுல இருந்து நம்ம விலக்கி விட்டோம்னா அதை கண்டிப்பா நமக்கு நாமே சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றாங்க. இது நம்ம ட்ரை பண்ணிதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த லிஸ்ட்ல வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு எதை பார்த்தாலும் ஆசைதான். எப்பவுமே வாண்டட் லிஸ்ட் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, எதெல்லாம் வேணும்னுட்டு அதை தான் நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருக்கோமே இல்லையா, மற்றபடி அதை நம்ம தெஜிக்க மாட்டோம். எதுவுமே நமக்கு தேவைப்படுறது இருந்தாலும் போராது, இன்னமும் வேணுங்கிற ஆசைதான் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே இது ஒரு காமம்னு வரும் பொழுது அது ஒரு சங்கல்பம் ஆயிடுறது பாருங்க. அப்போ சாஸ்திரமே சொல்றதுதான் நிசங்கல்போ பவ, ஞாபகம் வச்சுக்கோ, நிசங்கல்போ பவங்கிறார். அதாவது இந்த மாதிரி சங்கல்பமே நம்ம வச்சுக்கப்படாதான். இது வேணும் அது வேணும். இப்ப நம்ம பகவானுக்கு நம்ம பூஜை பண்றோம், பூஜை பண்ணினா கூட நமக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம பூஜை பண்றோம். 108 பிரதர்ஷனம் பண்றோம், என்னெல்லாமோ பண்ணுவோம். 108 தேங்காய் உடைக்கிறோம், இது நடக்கணும் அது நடக்கணும், அதுதான் சங்கல்பம் இல்லையா. எனக்கு இது நடந்து ஆகணும், அதனால நான் இது பண்றேன். அப்ப அதை நினைச்சுட்டுதான் நம்ம பண்றோம். ஆனா ஏன் அது நினைச்சுக்க வேண்டாம் இல்ல, அதை தஜனம் பண்ணி விடுறது. பகவானுக்கு நம்ம பிரதர்ஷனம் பண்றோம், என்ன வேணா பண்ணலாம், நம்ம அர்ச்சனை பண்ணலாம், பூஜை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னத்துக்கு இந்த சங்கல்பம், என்னத்துக்கு இல்லையா? அதுக்கு நெசசிட்டியே இல்லை. என்ன வேணுமோ அது பகவான் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார். சரி, அந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு பக்குவம் வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா, நம்ம பாத்துக்கணும். அப்போ சாஸ்திரமே சொல்றது நிசங்கல்போ பவ, இது இந்த சங்கல்பமே வச்சுக்கப்படாது. ஆனா நம்ம என்ன பூஜை பண்றதையே என்னெல்லாம் வேணுங்கிற பிரிச்சா ஒரு லிஸ்ட போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஹரிஷ்யாமி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறோம் நம்ம பூஜையை. சோ அந்த சங்கல்பமே தேவையில்லைன்ட்டு சாஸ்திரமே சொல்றது. சோ அப்படியாக இந்த இதை தேஜனம் பண்ணணும். அவாதான் ஸ்தித பிரஜன்னு சொல்றார் கீதாச்சாரியன். அப்ப அந்த சித்த பிரஜன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம தேஜனம் பண்ணிவிட்டோம்னா, இந்த ஆசை எல்லாத்தையும் நம்ம மனசுல இருந்து எடுத்து விட்டோம்னா நமக்குள்ள நாமே சந்தோஷப்பட்டு இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம்.
ஏன்னா எப்பவுமே அந்த இது இருக்காது இல்லையா, அந்த சஞ்சலம் இருக்காது நம்ம மனசுக்குள்ள. அப்புறம் நமக்கு வேண்டது நமக்கு இருக்குன்னா அதுக்கு மேல என்னத்துக்கு, அதோட திருப்தி பட்டு இருக்கவும் முடியும் நமக்கு. எனவே நம்ம லெட்டஸ் ஆல்சோ ட்ரை, இருக்கிற காலத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. சரி, இனி அடுத்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். மோதாத் சுதா கலசமேஷு ததத்சு சாத்வம் துஷ்சேஷ்டிதம் மகசஹத்வமிதி ப்ருவாணாம் பங்கி பிரபேத விநிவேஷித தேவ தைத்யா லீலா விலாசகதி பிஸ்ஸமதா சுதாம் தாம். இப்ப பாருங்க, இவ என்ன பண்றா, மோதாத்து இப்போ இவளை நம்பி யாசிக்கிறான், நீயே இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்துடுன்னுட்டு அவகிட்ட கேக்குறாவா. இப்ப என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்பவே அதிகமா அவளை விசுவசிக்கிறாப்பவா இல்ல, நம்பிக்கையோட மோதா சந்தோஷத்தோட சுதா கலசம், அந்த அமிர்த கலசத்தை அவ கையில கொடுத்துடுறாவ. மோகினியோடைய கையில அந்த அமிர்த கலசத்தை கொடுத்துடுறாங்க, தத்சு கொடுத்துடுறது. ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கலசத்தை அவ கையில கொடுத்துடுறாவா. மோதா சுதா கலசம் ஏஷு ததத்சு சாத்வம். இவ எல்லாரும் வச்சு தங்களிடம் கொடுத்தாடாமே அப்படின்ட்டு பட்டத்தில் குருவாயிருப்பனை பார்த்துட்டு கேட்கிறார் அவர். ஆமான்னு சொல்லுவார் அவர். அப்போ துஷ்சேஷ்டிதம், அப்போ மோகினி என்ன சொல்றான்னா துஷ்சேஷ்டிதம், நான் என்னுடைய சேஷ்டைகள் எல்லாம் நீங்க மம துஷ்டேஷ்ட, என்னுடைய சேஷ்டைகளை சகத்வம் நீங்க சகிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாளாம். அவ சொல்றா இல்லையா, நான் குலட்டா அஸ்மின்னு சொல்றா, நான் நல்ல நடத்த கிடையாது, சோ என்னுடைய சேஷ்டைகள் எல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றான். துஷ்சேஷ்டிதம் மகசஹத்வம் இதி ப்ருவாணா, இப்படி சொல்றாளாம் மோகினியவாகிட்ட, என்னுடைய அந்த சேஷ்டைகள் எல்லாம் நீங்க பொறுத்துக்கணும். அது அப்போ ஏன்னா அப்படி இப்படியே இது பண்ணிட்டு வாழ மயக்கி கொதிக்க இந்த பக்கம் இந்த அமிர்தத்தை எல்லாம் கொடுத்துடுறா இல்லையா. சோ அதுக்கோசரம் பிளான் பண்ணி இந்த மாதிரி சொல்றான், என்னுடைய சேஷ்டைகள் எல்லாம் நீங்க பொறுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பங்கி பிரபேத விநிவேஷித தேவ தைத்யா, ரொம்ப அழகா வருஷப்படுத்தி உட்காத்தி வச்சுடுறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் தைத்தியர்கள், இவா ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பங்கினா வருஷப்படுத்தி அழகா உட்காத்தி வச்சுடுறா. பங்கி பிரபேத விநிவேஷித தேவ தைத்யா, தேவ தைத்யா ரெண்டு பேரையும் அழகா உட்காத்தி வச்சுடுறாள் இந்த பக்கம் அந்த பக்கம். ஏன்னா மிக்ஸ்டா இருந்தா யாரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிடும் இல்லையா. சோ அழகா ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் உட்காத்தி வச்சுட்டு லீலா விலாசகதி சமதா சுதாம் தாம், தன்னுடைய அழகான துஷ்டேஷ்டிதம் நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா இல்லையா. ரொம்ப அழகா இப்படி அப்படி இது பண்ணிட்டு தன்னுடைய சேஷ்டைகள்ல லீலா விலாசகதிபிகி, இந்த விளையாட்டுகள் இப்படினால சமதா சுதாம் தாம், அந்த அமிர்தத்தை கொடுக்க தொடங்கி விடுறாளாம் அவள். இவ பாவம் அவளையே பார்த்துட்டு இருக்கா, அவளுடைய அழகுல மயங்கி போய் அவ பாவன் அவளை நம்பி அவ கண்டிப்பா நமக்கு கொடுப்பள் அப்படின்ட்டு நினைச்சுட்டு இவ ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ மோகினி என்ன பண்றாங்கன்னா, அது எல்லாத்தையும் இந்த அமிர்தத்தை எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு விடுறா. அடுத்து என்ன நடக்கிறதுங்கன்னா, அஸ்மாஸ்வியம் பிரணயினீத்ய சுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஷ்வத சமாப்ய சுதாம் சுரேஷு த்வம் பக்தலோகவசகோ நிஜ ரூபமேத்ய ஸ்வர்பானுமர்த்த பரிபீத சுதம் ப்யலாவி. இப்ப பாருங்க, அஸ்மாஸ்வியம் பிரணயினி, அவ என்ன சொல்றா, அஸ்மா இவ நம்மள்கிட்ட இந்த ஸ்திரீ நம்ம கிட்ட ரொம்பவுமே அன்பாத்தான் இருக்கா. ஏன்னா அவளுடைய அந்த நடத்தை இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பா அவ நமக்கு கொடுப்பழுங்கிற அந்த எண்ணத்துல இவ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அஸ்மாஸ்வியம் பிரணயினி, அதாவது இவ நம்ம கிட்ட நல்ல அன்போட தான் இருக்கா. இது இப்படி அசுரேஷு, இவ அந்த அசுரர்கள்லாம் இந்த எண்ணத்துல அப்படியே இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தேஷு ஜோஷம், ஜோஷம்னா அவட்ட குயட்டா இருக்கா, கண்டிப்பா நமக்கு கொடுப்பா. ஆனா இவாளோ எல்லாரும் அழகுலையாக்கும் மயங்கி அவளையே பார்த்துட்டு இருக்கா. சரி நமக்கு கொடுப்பள், கண்டிப்பா அந்த அமிர்தத்தை கொடுப்பள்ங்கிற எண்ணத்துல இவ ரெண்டு ஜோஷம் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காள் அந்த பக்கத்துல. அப்ப அந்த சமயம் பார்த்து ஜோஷம் சிதேஷு எல்லாம் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. பிரணயநீத்ய பிரணயனி து அசுரேஷு அசுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஷு, எல்லா ஷூன்னு வருது பாருங்க இல்லையா. சோ இதெல்லாம் இது அவருடைய ஹை லிட்டரரி லெவல் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி எழுதவே முடியும். சோ அவ ரொம்ப எல்லாரும் கரெக்டா எல்லாரும் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா, சமாப்பிய சுதாம் சுரேஷு, அப்போ அந்த தேவாதிகளுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சு விடுறாளாம். அந்த அமிர்தத்தை
இந்த பக்கத்துல எல்லாம் ஆட்டம் போட்டுன்னு இந்த பக்கத்துல அப்படி இப்படியே வாழ்க்கை எல்லாம் அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்து விடுறா பகவான். சோ சமாப்பிய சுதாம் சுரேஷு தேவாதிகளுக்கு எல்லாம் கொடுத்து விடுறா. துவம் பக்தி லோக வசக அப்படின்னு சொல்றா ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாயூரப்பன் பார்த்துட்டு, தாங்களோ பக்தர்களுக்கு வயப்பட்டவர் இல்லையா, பக்தலோக வசக. அப்போ என்ன பண்றாங்கன்னா நிஜ ரூபம் ஏத்திய சர்பானு அர்த்த பரிபீத சுதம் வெலாவிகி. இந்த சமயத்துல என்னன்னா கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்துடுறது ஒரு அசுரனுக்கு, ஸ்வர்பானுங்கிற ஒரு அசுரனுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துடுறது. ஏன்னா இது இவாளுக்கு இந்த பக்கம் வரதே இல்லை, அமிர்தம் வரதே இல்லை இல்லையா, அமிர்தத்தெல்லாம் அவர் அந்த பக்கம் பங்கிட்டு கொடுத்திருந்தோன்னா இவ என்ன பண்ணான்னா குவைட்டா தேவாதிகள் மாதிரியே வந்து அவளுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்து விடுறாங்க. ஸ்வர்பானு அதாவது சந்திர சூரியன் இவாளுக்கு இடையில வந்து உட்கார்ந்து விடுறான் அந்த அசுரன். அப்போ ஸ்வர்பானு அர்த்த பரிபீத. இப்போ இவர் வந்து அந்த இதை கொடுத்துட்டே வர்றாரு இல்லையா, இவன் குவைட்டா வந்து அங்க உட்கார்ந்து விடுறான். உட்கார்ந்த உடனே இவர் வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டே வர்றார். அப்ப அந்த அமிர்தத்தை கொடுத்த உடனே இவனு அர்த்த பீத்த பாதி குடிச்சு விடுறானா. குடிச்ச உடனே சுதம் வேலாவிகி, அந்த சுதம்னா அமிர்தம், அமிர்தத்தை குடிச்ச உடனே வேலாவிகி உடனே சட்டுன்னு விட்டு விடுறாராம். இப்ப என்ன நடக்குறது என்னன்னா ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் சூரியன், இவ ரெண்டு பேரும் உட்காந்து தேவாதிகள் இவ ரெண்டு பேரும் இந்த உட்காந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு இடையில போய் இவன் குவைட்டா வந்து உட்கார்ந்து விடுறான். உட்கார்ந்த உடனே அந்த அமிர்தம் அவனுக்கும் போய் சேர்ந்து விடுறது. அவன் ஸ்வர்பானும் அவனுக்கு அந்த அமிர்தம் போய் சேர்ந்து விடுறது. அப்போ அது அந்த அமிர்தத்தை குடிச்ச உடனே சந்திர சூரியர்கள் என்ன பண்றான்னா பகவான் கிட்ட சொல்றாளாம், இவன் வந்து அசுரனாக்கும் இவனும் குடிச்சு விட்டான்னு உடனே வான் பண்றா, பகவான் கிட்ட சொல்றா. அப்போ உடனே நிஜ ரூபம் ஏத்திய தன்னுடைய ரூபத்தை எடுத்துட்டு பகவான் வந்து தன்னுடைய நிஜ ரூபம் ஏத்திய மோகினி அவதாரத்துல எல்லாம் இருக்காரு இல்லையா, நிஜ ரூபம் ஏத்திய தன்னுடைய ரூபத்தை எடுத்துட்டு அந்த ஸ்வர்பானுவை வந்து வெட்டி விடுறார், தலைய வந்து கொய்து விடுறாராம். ஏன்னா எப்படியான அந்த விஷம் அவருடைய உடம்புக்குள்ள போகும். ஏன்னா இப்ப ஏற்கனவே அவளுக்கு பலம் ஜாஸ்தி. நீங்க பாருங்க, முதல்ல வந்து அந்த அவதாரத்து மோகினி அவதாரத்துல இருக்கார் அவர். இப்ப வந்து என்ன பண்றார், சக்கரத்தினால அவர் வேலாவை வெட்டி விடுறாரு அவர். ஏன்னா அந்த பக்கம் சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் உட்காந்து சொல்லி விடுறா, வான் பண்றா, இவனும் குடிச்சு விட்டான் பாதின்னு உடனே அவனை வெட்டி விடுறான். வெட்டினா என்னன்னா ரெண்டா போயிடுத்துனா அந்த விஷம் உள்ள இறங்காது இல்லையா, அதை நினைச்சுட்டு இவர் வெட்டுறார். ஸ்வர்பானு அர்த்த பரிபீத சுதம் வெலாவி இந்த மாதிரி பண்ணி விடுறாரு. அப்போ இதுல வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இப்ப வந்து அந்த ஒரு பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. இது இவ எவ்வளவு அழகா அவள் பங்கி பிரவேசம் எல்லாரும் அழகா உட்காந்து வச்சு கொடுக்குறா இல்லையா. அப்போ அதுக்கு முந்தின நாளைக்கு தேவாதிகள் அசுரர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா ஆஷ பிரஜாபதியோட பிள்ளைகள் தானே இல்லையா, அவா கூட அழகா குளிச்சு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணி யஜ்யம் எல்லாம் பண்ணி பிராமணனுக்கு எல்லாம் ஜாதம் போட்டு கோதானம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஆஷம் பிரஜாபதியோட பிள்ளைகளும் எல்லாம் கிரமமா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு அவளும் வந்து உட்காந்துக்கிறாளாம். சோ அவளுக்கு எல்லா தர்மங்கள் எல்லாம் தெரியறது பாருவோம். அப்ப அந்த மாதிரி உட்கார்ந்து இப்ப ஏமாந்து போயிடுறாவோ. ஏமாந்து போன உடனே இந்த சர்பானு மட்டும் நடுவுல வந்து உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி நடந்து விடுறது. அப்போ என்ன ஆகுது என்னன்னா இப்ப இதுக்கு பின்னால ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் உண்டு. அப்போ அந்த தலையை தொழுத உடனே இப்போ அந்த விஷம் வந்து தலைக்கு இருக்கு, கீழே வந்து இந்த ட்ரங்க் போர்ஷன், கீழே மேல வந்து தலை. இப்போ இவன் ரெண்டு பேருக்கும் என்ன இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் அந்த அமிர்தம் உள்ள போயிருக்கு இல்லையா. அப்போ அவளை வந்து பிரம்மா என்ன பண்றாருன்னா இந்த கிரகங்களோட சேர்த்து விட்டு விடுறாராம். ஏன்னா இவாளுக்கு வந்து அமிர்தத்தை எடுத்துன்றதுனால இந்த அசுரத்தனம் எல்லாம் போயிடும் இல்லையா, அது என்னாகும் தெரியாது, எனக்கு வெட்டியிருக்கா வேற, தலை வேற, இது ட்ரங்க் பகுதி தனித்தனியா போயிடுது. அப்போ பிரம்மா என்ன பண்றாருன்னா தேவர்களோட சேர்ந்து அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, பிளானட்ஸ் சொல்றோமே, அந்த கிரகங்கள்ல சேர்த்து விட்டு விடுறா. இப்ப நவகிரகம் நீங்க கோவில பார்த்துருப்பேன் இல்லையா, இந்த நவகிரகங்கள்ல ராகு கேதுன்னு உண்டு. இப்போ அந்த ராகுங்கிறது தலைப்பகுதியாக்கும், கேதுங்கிறது வந்து வால் பகுதி. அது படத்தை கொடுத்துருக்கா, நீங்க பார்க்கலாம். சோ அது தலைப்பகுதி ராகு, இது வந்து கீழ்ப்பகுதி வந்து கேது. அப்போ இந்த கிரகத்தோட சேர்த்துறாருன்னா ஆக்சுவலா நீங்க பிளானட்டரி பொசிஷன்ல பார்த்தேன்னா இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றும் கிடையாது, வேற பிளானட்ஸ் தான் வரிசையா இருக்கும். நீங்க ஆனா நவகிரகத்துல நீங்க இந்த நம்ம சுத்தி வரோம் இல்லையா, அதுல இந்த ராகு கேது ரெண்டும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போனோம்னு நீங்க பாருங்க, அந்த 9 பேரெல்லாம் எழுதிருக்கும் சிலப்போ. இப்போ எது ராகு எது கேதுன்னு பாருங்க.
அப்ப அவளுக்கு அந்த பின்னால தலையில இருந்து பாம்போடு இருக்கிறது வந்து ராகு, அந்த கீழ்ப்பகுதி வந்து வால் பகுதியில வந்து இந்த கேது. அப்போ இந்த மாதிரி இவள் வந்து தேவர்களோட அந்தஸ்துக்கு உயர்த்தி விடுறார் பிரம்மா. அப்போ இது என்ன அர்த்தம் என்னன்னா, இப்ப ஆக்சுவலா சயின்டிபிக்கா பார்க்க போனோம்னா இது வந்து அந்த படத்துல நீங்க பார்க்கும் பொழுது இது இப்போ இந்த கிரகணம் வருது இல்லையா, இந்த கிரகணம் வரும் பொழுது என்ன சொல்றோம், சயின்ஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்னன்னா, இந்த தெர் இஸ் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். அதாவது எர்த்தை சுத்தி மூன் சந்திரன் வந்து சுத்தின்னு இருக்கும். அப்போ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சன். சன் கூட மூவ்மெண்ட்ல இருக்கும், அதுவும் ஒரு இடத்துல ஒண்ணு இருக்காது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்தானத்துல இருக்கும். அப்ப எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஆன் த மூவ். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்துல என்ன ஆகும்னா ஒரே லைன்ல வரும். இப்ப வந்து சந்திரன் வந்து பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப சந்திரன், பூமி, சூரியன் இது மூணும் ஒரே லைன்ல வரும். அப்போ அந்த ஒரு லைன்ல வரும்பொழுது ஒண்ணு மறைக்கும், அந்த நிழல் இருக்கும் இல்லையா, அப்போ ஒண்ணு மறைக்கும். இப்போ சூரிய கிரகணத்தப்போ சூரியன் தெரியறது இல்ல. இப்ப பகல்ல சூரிய கிரகணம் வந்தா நமக்கு சூரியன் தெரியாது. அந்த சூரிய கிரகணத்தப்ப என்ன ஆகுன்னா சந்திரன் வந்து நடுவுல வந்துடும். அந்த படம் எல்லாம் நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பேன், பார்த்திருப்பேன், நீங்க ஞாபகப்படுத்திக்கோ. நான் இந்த படத்துல நீங்க என்ன பார்க்கலாம்னா, இப்ப வந்து இந்த நோடல் பாயிண்ட் வந்து நார்த் அண்ட் சவுத்னு போட்டிருக்கு இல்லையா, நார்த்ல இருக்கிறது ராகு. அதாவது இது ஒண்ணு வந்து சோலார் பாத், இந்த ஆர்பிட்ல வந்து ஒண்ணு வந்து சோலார் பாத்து, இன்னொன்னு வந்து அந்த கிரகங்கள் சுத்தின்னு இருக்கு, லூனார் பாத்துன்னு சொல்லுவா. சோ இந்த பாத்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ராகு கேதுன்னு சொல்றோம். மற்றபடி அந்த ராகு கேதுன்னு கிரகங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாருங்க, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் ராகு கேதுன்னு சொல்லுவா. அப்போ இது சிலப்போ என்ன ஆகும்னா, இந்த சந்திரன் வந்து சூரியனுக்கும் இதுக்கு நடுவுல வந்துடும். அப்ப என்ன ஆகுன்னா சூரியன் வந்து பூமிக்கு மறைக்கப்படுறது, அது சூரிய கிரகணம் சொல்றோம். அதே மாதிரி லூனார் எக்லிப்ஸ் பார்க்கலாம். இப்ப லூனார் எக்லிப்ஸ் பார்க்கணும்னா அது ராத்திரியில தான் நமக்கு தெரியணும். அதே மாதிரி சோலார் எக்லிப்ஸ் பகல்ல. இப்ப சோலார் எக்லிப்ஸ் ராத்திரி வந்ததுன்னா நமக்கு தெரியாது நமக்கு. இப்ப அப்புறம் எல்லா இடத்துலயும் நமக்கு வராது, சில டைம்ல தான் நம்மளுடைய அந்த இது லைன்ல வரும்பொழுது நமக்கு காணும். சோ இதெல்லாம் பஞ்சாங்கத்துல அப்பப்போ கணிச்சு நமக்கு சொல்றா. சோ நமக்கு தெரியும். அப்போ இதுல வந்து சயின்டிபிக்காவும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இதுல. சோ நீங்க நம்ம வந்து அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சமயத்துல அது ஆன்மீகமா எவ்வளவு அழகா சொல்லியிருக்க பாருங்க. அதாவது சந்திரனுக்கு சூரியனுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தானா சொர்பானம். அப்போ நடுவுல இருக்கும் பொழுது அதனாலதான் இந்த கிரகணம் வருதுன்னுட்டு பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ அது நடுவுல வரும் பொழுது மறைக்கிறது இல்லையா, சொர்பானு இவ ரெண்டு பேருக்கு இடையில இருக்கான். சோ இடையில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒண்ணு மறைக்கும். அப்போ பூமிக்கு அதுக்கு வந்து இதர் சூரியன் தெரியாது, இல்லாட்டா சந்திரன் தெரியாது. அதுதான் எக்லிப்ஸ் சொல்றோம். எக்லிப்ட்னா மறைஞ்சு போயிடுறது. அதை வந்து அதனாலதான் சந்திரனுக்கு சூரியனுக்கு நடுவுல ஸ்வர்பானு இருந்ததாகவும் அவனும் அந்த இது அமிர்தத்தை குடிச்சதுனால அவனுக்கும் பகவான் உடனே வெட்டி விடுறான்னுட்டு இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். சோ இதை நீங்க டீட்டெயில்டா நீங்க பாத்துக்கோ, ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. எனவே இந்த பினாமினா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ராகு கேதுங்கிறது, மற்றபடி கிரகங்கள்னு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம வந்து கிரகங்கள் வந்து எப்படின்னா நம்ம எல்லாமே தேவர்களா பாக்குறோம். நம்ம பிரபஞ்சத்துல சர்வத்தையும் நம்ம வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறோம் நம்ம இல்லையா. இப்ப நவகிரகங்களை நம்ம வழிபடுறோம். நம்ம இப்ப வந்து நம்ம ராகு பிரச்சனை வருது, கேது பிரச்சனை வருது, அந்தந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த ஒரு நட்சத்திரத்துல பிடிக்கிறதுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ அதுக்கு பரிகாரம் இதெல்லாம் அவளுடைய நம்பிக்கை தான். மற்றபடி சயின்டிபிக்கா பார்க்க போனா அதுல ஒண்ணுமே கிடையாது இதுல எல்லாம். சோ அதாவது இட்ஸ் அ வெரி நேச்சுரல் பினாமினன். அதாவது அதனுடைய ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துல வரும், அவ்வளவுதான். மற்றபடி அது நம்மளை பாதிக்கிறதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அஸ்ட்ராலஜில அப்படி சொல்லிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நீங்க அஸ்ட்ரானாமிக்கல் இதுல பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ரொட்டேட்டிங் அண்ட் ரிவால்விங் அரவுண்ட் த சன். ஸோ இந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ல அது வந்து இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். சோ அது எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பினாமினன் கண்டிப்பா நடக்கும். இப்போ ஒரு வருஷத்துல நம்ம பார்க்கலாம் இல்லையா, கிரகணங்கள் பார்க்கலாம். 2-3 தடவை சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல வரும் அது. இந்தியாவில பார்க்க முடிஞ்சா அந்த லைன்ல இருந்தாலும் நமக்கு பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அந்த கிரகணத்தினுடைய நிழலை நம்ம பார்க்க முடியும். சோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அப்ப நம்ம பாக்குறோம். சோ அப்படியாக
இந்த ராகுவை வந்து வெட்டி விடுறார். சோ அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து அதுக்கு வந்து பாம்பா காமிச்சிருக்கா பாருங்க இல்லையா? இதெல்லாம் ரெப்டைல்ஸ். அதாவது மேல ராகுவை வந்து பாம்போட தலையாகவும் கீழே வந்து கேதுவை வந்து இந்த வால் பகுதியாகவும் காட்டுறாங்க. இந்த ரெப்டைல்ஸ் நீங்க லிசார்ட் எல்லாம் பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப அது வெட்டுண்டானா அந்த வாலு கூட உசுறு இருக்கும் பாருங்க, அது கூட நெடுஞ்சுன்னு இருக்கும். அப்போ இந்த ரெப்டைல்ஸோட அந்த குணமாக்கும் அது. சோ அது வந்து உடனே சட்டுன்னு இட் டசன்ட் டை. சோ இந்த ஒரு பினாமினன் நம்ம படிச்சிருக்கோம் பயாலஜில. நம்மளும் பார்ப்போம். சிலப்போ அது கதவுக்கு இடையில நசுங்கி போயிடும் இல்லையா? பாம்பு அதே மாதிரி நடுவுல விட்டினாலும் அது வால் பகுதி இப்படியே அதுல உச்சர் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப அது மாதிரிதான் இதுவும். இப்போ அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அந்த அமிர்தத்தினுடைய எஃபெக்ட் இருக்கு பாருங்க. சோ எவ்வளவு தூரத்துக்கு அந்த விஷயங்களை அலசி இருக்காங்கன்னா அமேசிங் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா நம்ம இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டோம் நம்ம இல்லையா? அது என்ன பத்தி இப்படி ஒரு பாம்போட தலையும் அந்த வாலுமா அதை எப்படி விவரிச்சிருக்கா? அது ராகு, இது கேது. சோ இது வந்து ரெப்டைலோட குணம் இது இல்லையா? அது உசுறு எப்படி இருக்கு. அப்ப அந்த அமிர்தத்தை எடுக்கும் பொழுது அமிர்தத்தை குடிச்சிருந்தானா அந்த உயிர் அதுல இருக்கு. அது வெட்டுண்டா கூட அந்த உசுறு இருக்கு பாருங்க. சோ அதத்தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நிறைய சயின்டிபிக் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம இதுல நம்ம பாகவதம் அதுல எல்லாம் பார்க்கும்போது அவ வந்து ஆன்மீகமா அதை சொல்லி இருப்பா. நம்ம அதனால அதோட நீங்க விட்டுடாதுங்க, எப்பவுமே கம்பேர் பண்ணி பாத்துங்க. என்னத்துக்கு இப்படி ஒரு உருவம் கொடுக்குறா, அது எப்படி அதுக்கு அர்த்த பீத்தன்னு சொல்றா இல்லையா? பாதி குடிச்சு அதை வெட்டி விடுறான்னு சொல்றா. அப்ப அது கண்டிப்பா அந்த அமிர்தம் குடிச்சதனுடைய எஃபெக்ட் அவளுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த அமிர்தம் அவளும் எடுத்துட்டதுனாலதான் அந்த கிரகத்தை வந்து மத்த கிரகங்களோட பிரம்மா சேர்த்தி விடுறாரு. அதையும் சொல்றாரு. அப்போ அந்த நவகிரகத்துல இந்த 2 கிரகங்களையும் கூட இருக்கிறது நம்ம கோவில் எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இதுதான் விஷயம். சோ அப்படியாக ராகுவை வந்து வெட்டி விடுறார் அவர். இந்த ஸ்லோகத்துல அதை பார்க்கிறோம். அடுத்து என்னன்னா இப்ப என்ன ஆகுது? பயங்கர சண்டை. மத்த அசுராளுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. சரி, அவளுக்கு ஏற்கனவே நல்ல பலம் இருக்கு. சரி, அவளுக்கு ஒண்ணு அமிர்தத்தினுடைய நெசசிட்டியே கிடையாது. ஏன்னா இது வந்து பாம்புக்கு பாலை கொடுத்து போஷிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இவாளுக்கு என்னத்துக்கு அமிர்தம்? நல்ல பலசாலிகள் வாழலாம். தேவாதிகள் தான் பாவம் சாபத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். அவளுக்கு அது தேவைப்படுறது. அப்ப பகவான் அதனாலதானோ என்னமோ சிலப்போ நமக்கு தோன்றது இல்லையா, பகவான் எப்பவுமே இவா பட்சத்துலதானே இருக்கா, தேவாதிகளுக்கொசரம் தானே அவர் பாடுபடுறாரோன்னு நமக்கு தோணும். ஆனா இப்போ வந்து அவளுக்கு ஏற்கனவே பலசாலிகள் தானே, அவளுக்கு அதனுடைய இது அமிர்தத்தினுடைய தேவையே கிடையாது. அவளுக்கு வேண்டவே வேண்டாம், நல்ல பலசாலிகள். ஆனா இவ அந்த பலத்தை எழுந்திருக்கிறதுனால இவாளுக்கு தான், தேவாதிகளுக்கு தான் அது தேவைப்படுறது. அப்படியே அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். அடுத்து என்ன இருக்குதுன்னா சுதா ஹரண யோக்ய பலம் பரேஷு தத்வா கதே வைசுரை கலுதே வியகிருஷ்ண घोरे तमूर्छतिरणे बलिदैत्यमाया व्यामोहिते सुरगणे त्वमिहा विरासी. இப்ப என்ன கையடான்னு ஆயிடுறது இந்த அசுரர்களுக்கெல்லாம். இவர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இவர் பாட்டுக்கு அவர் வழிக்கு போயாச்சு. நிஜ ரூபம் ஏத்திய தன்னுடைய ரூபத்தை எடுத்து நுடுறா. மோகினி அவதாரத்தில் தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுத்து நுட்டு இவர் மாஞ்சு போயிடுறார். இவர் பத்த சுதா. இப்போ பத்த இப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து இவாளுக்கு நன்னா வேணுங்கிற மாதிரி இல்லையா? என்னத்தினால இவாள் இப்படி பண்றாரு அவர்? இந்த ஹரத்சு முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, பிடுங்கினா பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லாதக்கு அது வெடுக்குன்னு அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கின்னு விடுறான். ஒரு அசுரன் வந்து அவர் கையில இருந்து வெடுக்குன்னு பிடுங்கின்னு விடுறான் இல்லையா? அப்போ சுதாகரண யோக்கிய பலம் பரேஷு, அதனால இவாளுக்கு நன்னா வேணும் அப்படின்னுட்டு நினைச்சுக்கிறார் அப்பவர். ஏன்னா இப்ப அந்த மாதிரி பண்ணினது தப்பு இல்லையா? கையில இருந்து எனக்கு பிடுங்கணும், பிடுங்கி அப்படி எல்லாருக்கும் அவளுக்கு அவாதம்ல சண்டை மூட்டி கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அதுக்கு இது அந்த பலன் இவாளுக்கு நன்னாச்சுன்னு அவர் பாட்டுக்கு மாஞ்சு போயிடுறாரு. சோ துவத்த சுதாகரண யோக்கிய பலம், சுதாகரண் அமிர்த கலசத்தை பிடுங்கினத்துக்குள்ள பலன் அவளுக்கு கிடைச்சுது. இப்படியாக பரேஷு தத்வா இப்படி சொல்லிட்டு கதை போய் தாங்கள் மறைஞ்சு போயிட்டேராமே அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்துட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். சுரேகி கலு. இப்ப என்ன ஆறுது? தேவாதிகள் அவள அமிர்தத்தை குடிச்சாச்சு. அப்போ அவளுக்கு தம்முன்னு இதாயிடுறான். அவளுக்கு மறுபடியும் அந்த இது வந்துடுறது, பலம் எல்லாம் அவளுக்கு பெருகி விடுறது. இப்போ சுரேகி தேவாதிகள் எல்லாம் தேவகிருண்ணன் இவா எல்லாருமா அசுரர்கள் அவ மேல சண்டைக்கு புறப்படுறா. அப்போ ஏன்னா அவளுக்கு இப்ப அதுதானே தெரியும் இல்லையா, அவளுக்கு ஏமாந்து விடுறா இல்லையா? ஏமாந்து போன உடனே அவ வந்து உடனே சண்டைக்கு கிளம்பி விடுறா.
சுரைஹி கலு அதாவது சண்டையிட்டாளோ அப்படின்னு சொல்றோம். கலு தேவகிருநன் 2 பேருமா இப்ப சண்டை போட்டுக்கிறான். நீங்க பாக்கலாம், அடி அடி சண்டை 2 பேருக்குமா. நான் உடனே கிளம்பி விடுறா சண்டைக்கு. அசுரர்களுக்கு எதுவுமே பொறுத்து போற தன்மையே கிடையாது. ஏமாந்த உடனே நீங்க பாக்கலாம் எப்படி அவாளுமா சண்டைக்கு தொடங்கி விடுறான். இப்போ தேவாதிகளுக்கு நல்ல பலம் இருக்கு இல்லையா, அமிர்தத்தை குடிச்சாச்சவா. சோ அவளுக்கு அந்த பலமும் கூடியாச்சு போ. இப்ப போத் ஆர் ரெடி ஃபார் ஃபைட். ஏன்னா இது அடுத்ததுதான் நடக்க போறது. சோ சுரைஹி இந்த தேவர்களோட சண்டைக்கு தொடங்கி விடுறான். கோரேத அத கோரே பயங்கர சண்டை நடக்கிறதா. கோரேத மூர்ச்சதி ரணே மூர்ச்சையாய் விழும்படியா அப்படி ஒரு கோரமான சண்டை. என்னத்தினால கோரேத்தன்னு சொல்றாங்கன்னா 2 பக்கமும் இப்ப பலம் இருக்கு. சோ பலம் இருக்கிறதுனால அப்படி ஒரு சண்டை நடக்கிறது. இப்ப மூர்ச்சேத்தி ரணேன்னா இந்த சண்டையில பலி பலி தைத்திய பலி வந்து மகாபலி இருக்கான் இல்லையா, அவன்கிட்டதான் சந்தி பண்ணிட்டு அரக்கர்கள் எல்லாம் கூட்டின்னு வந்திருக்கா அந்த சமுத்திர மந்தனத்துக்கு. அப்போ அந்த சமுதிரத்தை கடையறதுக்கு அவாட்டு சொல்லி கூட்டின்னு வந்திருக்கா. அப்ப அவரு இருக்காருங்க. இப்ப மகாபலிக்கு உச்ச சிரவஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு இல்லையா. இப்ப மகாபலி பாருங்க, அந்த வெண்கொற்ற கொடையோட இருக்கா இல்லையா, மேல அந்த கொடையோட இருக்கிறதா மகாபலி. அவன் வந்து அவனுக்கு நல்ல மாயெல்லாம் நன்னா தெரியும் அவனுக்கு. அடுத்த தசகத்துல நம்ம இன்னமும் படிப்போம் மகாபலியை பத்தி. அப்போ கோரேத மூர்ச்சையாயிடுறாளாம். என்னத்தினாலன்னா ரணை இந்த சண்டையில பலி தைத்திய மாயா. பலிங்கிற தைத்தியம் என்னன்னா இந்த அசுரன். யாரோ பேசுறா, பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். மூர்ச்சதி ரணே பலி தைத்தியம், பலியுடைய அந்த மாயை அவன். அப்போ அவனுடைய இவனுடைய அந்த ஏரியல் கார்னு சொல்லுவா, அது எல்லா இடத்துலயும் பறக்கும். வைகாயசம்னு பேரு. பாகவதத்துல இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். அது நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த மகாபலி என்ன பண்றான்னா இந்த வைகாயசம் அவனுடைய ஸ்பெஷல் ஏரியல் கார் இது. அந்த கார்ல எடுத்துட்டு அவன் வந்து சுத்தி அடிக்கிறானா தேவாதிகளை. அப்போ அந்த தேவர் அதான் மூர்ச்சதி ரணே மூர்ச்சையாய் விழுந்துடுறாளாம். ஏன்னா அவன் எங்க இருந்து என்ன அடிக்கிறான்னே தெரியாது இவளுக்கு. மேலையும் கீழே பறந்துட்டே இருப்பான். தானவர்கள் அதாவது இந்த அசுரர்களுக்கே இந்த மறைஞ்சு போய் நின்றுட்டு இதெல்லாம் வளர்க்குறோம். அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தான். சோ அந்த மாதிரி மகாபலி என்ன பண்றான்னா அவனுடைய ஸ்பெஷல் வைகாயசம்ங்கிற அந்த ஏரியல் கார், அதுக்கு வந்து இந்த கொடை இருக்கும், இந்த வெள்ளை கொடை இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து இந்த சண்டையில வந்து தேவாதிகள் எல்லாரையும் மயக்கம் போட்டு விழ பண்ணிடுறாராம். கோரேத மூர்ச்சதி ரணே பலி தைத்திய மாயா. அவனுடைய மாயினால இப்படி பண்றான் அவன். இப்போ வியாமோஹிதே சுரகணேன்னா இந்த தேவாதிகளுடைய கூட்டம். கணம்னா கூட்டம். சோ இந்த தேவர்களுடைய கூட்டம் வியாமோஹிதே அப்படி மூர்ச்சை அடைஞ்சு எல்லாரும் விழுந்துடுறாளாம். மயக்கம் போட்டு விழுந்துடுறாளாம் எல்லாரும். வியாமோஹிதே சுரகணே. அந்த சமயத்துல மறுபடியும் துவமிஹா விராசி பகவான் அப்போ மறுபடியும் வரா. எத்தனை தடவை வராரு பாருங்க இல்லையா. அவளை தேவர்களை காப்பாத்தணும், ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு அடிக்கடி அவர் வந்து எப்படி கை கொடுக்கிறார்கள். என்னத்தினாலன்னா அவ பகவான் வந்து நம்புறாவா, பகவானை சரணடைஞ்சிருக்கா தேவாதிகள் எல்லாம். ஆனா தைத்தியர்களோ அவளுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி அந்த அமிர்த கலசத்தை எப்படி பிடுங்கிட்டு போறா இல்லையா, நம்பிக்கை இல்லாததுக்கு அவ பண்ணின காரியத்துக்கு அவளுக்கு பயனும் கிடைச்சது. இப்போ சண்டை நடக்கிறது. இப்போ இந்த சண்டையில இந்த பலியினுடைய அந்த மகா பராக்கிரமசாலி மகாபலி. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவாளுக்கு தாக்கு பிடிக்க முடியறதுல எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சோ அந்த சமயம் பார்த்து இவ இந்திரன் அவனோட ஐராவதத்துல வரா பாருங்க. மேல நீங்க பார்க்கலாம் ஐராவதத்துல. இப்ப அவளுக்கு நல்ல ஜோஷ் வந்துல ஐராவதத்தை எடுத்துட்டு அவன் வந்து புது அவதாரம் மாதிரி எடுத்த மாதிரி வரான் இந்திரன். பகவான் பாருங்க, அஷ்டபுஜங்கள் 8 கைகளோட தன்னுடைய கருட வாகனத்துல வந்து மறுபடியும் விராசி அந்த இடத்துக்கு, அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு வராரா. இவாளை எப்படியான காப்பாத்தணும் இதுல இருந்து. இல்லடா இந்த சண்டை பயங்கரமா நடக்கிறது. இப்போ பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அசுரர்கள் எல்லாம் எப்படி சண்டை போடுறாங்கன்னா, இப்போ தேவாதிகள் எல்லாம் இருக்காலே ஒரு பக்கம், இந்த பக்கம் அசுரர்கள் எல்லாம் இருக்கா. இப்போ இந்த அசுரர்கள் எல்லாம் எப்படின்னா அந்த அசுர வேஷத்துல மட்டும் சண்டை போட மாட்டான். ஒண்ணு வைகாயசம் அந்த ஏரியல் கார், அதுல வந்து மகாபலி. சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஜலஜந்துக்களாட்ட அந்த இதுல அந்த வேஷத்துல வந்து சண்டை போடுவாளாம். ஜலத்துல என்ன திமிங்கலம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ ஜலஜந்துக்களாகவும், அதே மாதிரி வாயு காத்துல இருக்கிற அந்த பெரிய பெரிய கருடன் ஈகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேஷத்திலயும் வருவாளாம். எல்லாத்திலும் மாயத்தனத்தை காட்டுவாளாம் நிறைய. இப்போ அதே மாதிரி தரையில இருக்கிற சேடு பாம்பு எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி எல்லா சர்வத்திலயும் வந்து சண்டை போடுவாளாம்.
இதான் யார் யாருன்னே தெரியாத வாழ்த்தம் இல்ல. அப்போ ஜல ஜந்துக்களாகவும் ஜலத்திலேயும் வாயுலேயும் தரையிலேயும் எந்தெல்லாம் ஜந்துக்கள் இருக்கோ அந்தந்த விதத்துல இவ சண்டை போடுவாளாம் அசுரர்கள். பாகவதத்துல ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு, நீ பாத்துக்கோ. இப்போ இவாள் எல்லாம் தாக்கு பிடிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு இந்த பக்கம் தேவாதிகள் யாரு இருக்கா? வருணன் இருக்கா. வருணன் வருணன் ஜலத்துல இருக்கப்பட்டவன். வாயு தேவன் இருக்கார், மருத்து இருக்கு. அதே மாதிரி அக்னி தேவன் இருக்கார், அக்னி. இவாள் வாயிலிருந்து அக்னி எப்படி வருமா? வாயிலிருந்து அதுல எரிச்சு விடுவாளாம். சோ இந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் உண்டு அசுரர்களுக்கு. அப்போ இவாளெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த தேவர்கள் எல்லாம் எதிர்க்கணும்னு சண்டை போடுறான் இல்லையா? வருண தேவன், வாயு தேவன், அக்னி தேவன், இவாள தேவாதிகள். சோ தேவாதிகள் அவாவா தம்மல இருந்து சண்டை போடுவாளாம். அப்போ இந்த நிலத்துல இருந்து இந்த அவதாரத்துல வந்தாலும் அவளுக்கு சண்டை போடும், எந்த விஷத்துல வந்தாலும் அவளுக்கு சண்டை போட முடியும். அதே மாதிரி ஐராவதத்துல இந்திரனும் வரா. சோ இப்படியாக பயங்கரமான சண்டை. அப்ப பகவானும் இவாளை காப்பாத்து. ஏன்னா எல்லாரும் வியாமோகித்தேன்னு சொல்றா இல்லையா? மூர்ச்சி அடைஞ்சு விழுந்த அந்த சமயம் இந்த மாதிரி பலே விதமான ரூபங்களோட சண்டை போடும்பொழுது இவாளுக்கு தாக்கு பிடிக்க முடியறது இல்லை. எங்க இருந்து எப்படி தாக்குவானே தெரியறது இல்லை. எல்லாரும் வியாமோகித்தே அத்தனை மயக்கம் போட்டு விழுந்தப்போ அந்த சமயம் பார்த்து பகவான் வரா இருக்கும். அஷ்டபுஜங்கள் 8 கைகளோட இதெல்லாம் பாகவதத்துல டீட்டெயில்டா இருக்கு, நீங்க பாத்துக்கணும். கருடாதி ரூடராக வராராம் பகவான். இப்ப என்ன ஆகுதுன்னா त्वं कालनेमि त्वं कालनेमि मतमालिमुखान् जगन्त शक्रो जगान बलिजम्बबलान् सपाकान् शुष्काद्र दुष्करवधेन मुचौ चलूने फेनेन नारदगिरा नरुणोरणं तम्. பகவான் துவம் சொல்றாரு இல்லையா? அப்ப பகவான் அது வட்டத்தை குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். துவம் காலநேமி, காலநேமிங்கிற அசுரனை ஜகந்த கொன்னுடுறாராம் பகவான். சக்கராயுதம் வச்சுட்டு இது டீட்டெயில்டா இருக்கு, நீங்க பாகவத்தை வச்சு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட சூலத்தை எடுத்து அந்த கருடன் மேல எரிவனான். அப்ப அதை அப்படியே பிடிச்சோட்டி சக்கராயுதனால அவனை கொன்னுடு வருவார். சூலத்தை கையில வச்சுட்டு இருக்கான் பாருங்க காலநேமி. பின்னாலே தான் கம்சனா வருவன். அப்ப பார்ப்போம். இப்ப காலநேமிய பகவான் கொன்னுடுறாரு. நீங்க பார்க்கலாம். இதுல கருடாதிரூடராக காலநேமிய அவர் கொல்லுறார். காலநேமி அதோட மாலிமுகான் ஜகந்தான கொன்னுடுறான். இந்த மாதிரி இன்னும் 2-3 பேரை மெயின் பர்சன்ஸ் இவெல்லாம். சோ மெயினா இருக்கப்பட்டவரை கூட பாக்கி எல்லாரும் பொடிவிடுவா இல்லையா? சோ இவாள ரொம்ப பலசாலிகள். அப்ப அவளெல்லாம் இவர் பாத்துக்கிறார். சோ காலநேமி, மாலிமுகான் இவாளெல்லாம் ஜகந்த பகவான் கொன்னுடுறார். சக்ரக இந்திரன் வர ஐராவதத்துல அவனும் வரான் இல்லையா? சக்ரக ஜகான அவன் யாரெல்லாம் கொல்றான்னா பலி, மகாபலியை அவன் கொன்னுடுறான். நீங்க பாக்கலாம். வஜ்ராயுதம் இருக்க, அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு வஜ்ராயுதத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ததிச்சுமுனிவரோட எலும்பாக்கம் அந்த வஜ்ராயுதம். எங்க நம்ம படிச்சோம்? சித்திரகேது விருத்தாசுரனா பிறக்கிறான் இல்லையா? இப்ப விருத்தாசுரனை கொல்லறதுக்கு வஜ்ராயுதத்தை உபயோகிக்கிறான் இந்திரன் அந்த சமயத்துல. சோ அந்த வஜ்ராயுதத்தோட வரான் போய் இந்திரன். சோ இந்திரனுக்கு இப்ப கடும் போர் நடக்கிறது. சக்ரகன இந்திரன், ஜகான பலியோட பலியை எதிர்க்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இப்ப பலசாலி பலி. இப்ப பலியை கொன்னுடுறான் இந்திரன். சோ சக்ரோ ஜகான பலி, மகாபலியும் கொன்னுடுறான். ஜம்பன், வலான், சபாகான் இவாளெல்லாம் இந்திரன் கொலை பண்ணிடுறான். அடுத்தடுத்து வதம் பண்ணிடுறான் வாழலாம். இப்ப இவாளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஒண்ணு வருது. இப்ப இந்திரன் இந்த நமுச்சியை பாக்குறான். இந்த நமுச்சி அவனும் ஒரு தைத்தியன், அவனும் ஒரு அசுரன். அவனுக்கு ஒரு வரன் உண்டான். சுஷ்கார்த துஷ்கரவதேன முச்சௌச்சலூனேங்கிறார். சுஷ்க ஆர்திர. அப்படி சுஷ்க என்னன்னா ட்ரை, ஆர்திர என்னன்னா கசிஞ்சு இருக்கிறது, ஈரத்தோட இருக்கிறது. ஆர்திரன்னா ஈரத்தோட இருக்கிறது, சுஷ்கன்னு ட்ரை. இது எதுனாலே அவனை கொல்ல முடியாது. அப்போ இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினா கூட அவன் மேல ஒரு காயம் கூட படுறது இல்லை நமுச்சி மேல. அப்படியே இருக்கான் அவன். ஏன்னா அது உணர்ந்திருக்கும் இல்லையா? அந்த ஆயுதம் ட்ரையா இருக்கும் இல்லையா? அப்ப அது பட்டாலும் அது பாட்டுக்கு ஸ்லிப் ஆகி போயிடுறது, அவனை கொல்ல முடியறது இல்லை. அதே மாதிரி ஈரம் எது எடுத்தனா எந்த விதத்திலையும் அவனை கொல்ல முடிய மாட்டேங்கிறது. அப்போ இந்திரனுக்கு ரொம்ப ஆலோசிக்கிறான். விருத்தாசுரனை கொண்டு இருக்கான் இல்லையா அந்த வஜ்ராயத்தினால, அதுக்கெல்லாம் வஜ்ராயத்துல நான் யூஸ் பண்ணினேன். இப்ப எப்படி இது பலனிழந்து போறது இல்லையா? ததிச்சுமுனிவருடைய எலும்பல்லவா அது, அதுக்கு கூட பயனில்லாதுக்கு போயிடுத்துன்னு வருந்துறான். என்ன பண்ணன்னு தெரியறது இல்ல. அப்போ அந்த சமயத்துல ஒரு அசிரீரி கேட்கறான். ஒரு அசிரீரி அது என்ன சொல்றது என்னன்னா, இவனை இந்த ஈரமாகவும் இந்த ட்ரையா இருக்கிற எந்த வஸ்துக்கள்னாலும் இவனை கொல்ல முடியாது, அதனால நீ வேற ஒரு உபாயத்தை தேடணும் அப்படின்னு
அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் நீ பயன்படுத்த முடியாது, வேற ஒரு உபாயத்தை யோசிச்சு பண்ணு அப்படின்னுட்டு ஒரு அசிரீதி கேட்கறது இந்திரனுக்கு. அப்ப யோசிச்சு பார்த்த உடனே நுரை, இப்ப நுரையை எடுத்துட்டானா இப்ப சமுதிரத்துல நுரை, பால்ல எல்லாம் நுரை வருது இல்லையா, இந்த நுரை ஈரப்பதமும் இருக்காது, அதுல ட்ரையாவும் இருக்காது நுரை. சோ இது ரெண்டுமே அதுக்கு கிடையாது, ரெண்டு ப்ராப்பர்ட்டி அது கிடையாது. அப்போ அதுதான் இங்க சொல்றாரு இந்த நமுச்சிய சுஷ்கார்த்த துஷ்கர துஷ்கரவதே நமுச்சௌச்சலூனே ஃபேனேன. ஃபேனேன்னா இந்த நுரையினால அவனை வெட்டி வெட்டி விடுறான். பார்க்கலாம் நீங்க, இந்த நுரையை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி விடுறானா இந்திரன். ஸோ இது ஒரு இது சம்திங் இன்னும் அன்பிலீவபிளா இருக்கு நமக்கு இல்லையா. சோ இந்த நுரையினால ஒருத்தனை வெட்டுறதுங்கிறத எப்படிங்கிறது நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். சரி, இந்த நுரைங்கிறது இது ஈரமும் இல்லை, சுஷ்கம் ட்ரையாவும் இருக்காதாம், ஈரமாவும் இருக்காதாம். சோ ரெண்டுக்கு இடப்பட்டது இந்த நுரைங்கிறது. சோ இந்த நுரையினால அவனை வதம் பண்ணி விடுறானாம் இந்திரன். சுஷ்கார்த்ர துஷ்கரவதே நமுச்சௌச்சலூனே ஃபேனேன. லூனே ஃபேனன், ஃபேனேன்னா நுரை, நுரையினால அவனை வதம் பண்ணிடுறான். அந்த சமயத்துல இப்ப என்ன ஆறுது நம்ம பார்த்தோம் இல்லையா, இவ்வாறு ஜலஜந்துக்களாகவும் ஜலத்திலேருந்து வர்றதாகவும் வாயு எல்லா ரூபத்தில இருந்து சண்டை போட்டு இருக்கான். இவாளோ ரொம்ப தீவிரமா அந்த சண்டை நடக்கிறது நிறைய பேருக்கு ஒன்னாச்சு, தைத்தியர்களை கொண்டுடுறா. இவாளுக்கு அமிர்தம் சாப்பிட்டுட்டு நல்ல பலம் வந்துடுறது இல்லையா. அப்ப நிறைய பேர் இதுல மரணம் அடைஞ்சு போயிடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா நாரதர் இப்ப நினைக்கிறாராம், பகவான் நினைக்கிறாரு இந்த மாதிரி போயிட்டா இருந்தா அசுரர்களே இல்லாதிக்கு ஆயிடுவான். அந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ மெயின் பர்சன்ஸ் மகாபலி அவளே எல்லாரும் கொண்டாச்சு இல்லையா. காலநேமி, மகாபலி, சபாகான், இது மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப வலுவுள்ள அந்த அசுரர்களே கொண்டாச்சு. சோ இந்த மாதிரி இந்த ரணம், இந்த சண்டை நீடிச்சதுன்னா அசுர குலமே இல்லாதிக்கு போயிடும். அதுவும் சரியில்லை இல்லையா, அவளும் இருக்கணுமே. அதனால என்ன பண்ணாரு, காஷ்யப் பிரஜாபதியோட குழந்தைகள் அல்லவா, அப்படி ஒரே அடியா தீர்த்து கட்டிடவும் முடியாது. அப்ப நாரதர் என்ன பண்றாருன்னா, நாரதகிரா, நாரதர் சொன்னது பேர்ல நெருணோ, உடனே நிறுத்தி விடுற, நெருணோ ரணம் தாம், உடனே அந்த சண்டைய அவன் நிறுத்தி விடுறாளாம். இதோட போரும். இப்போ இந்திரன் எல்லாம் திரும்பி போயிடுறாவா, சண்டையை நிறுத்திட்டு போயிடுவா. இப்ப நாரதர் சொல்றார், ஏன்னா பகவானும் ரொம்ப உச்சத்துல அவரும் சண்டை போடுறார் இல்லையா. அவரும் கருடாதிரூடராக அவரும் இந்த சண்டையில இறங்கியாச்சு. அப்போ இது பாட்டுக்கு ஒரு போயிண்டே இருக்கு. அப்போ நாரதர் சொல்லி அவர் நடு எடப்பட்டு இந்த சண்டையை நிறுத்தி விடுறார். அப்போ ஃபேனி நாரதகிரா நருணோரணம் துவாரணம்னா இந்த சண்டையை நிறுத்தி விடுறார். சோ அப்படியாக முடிஞ்சு விடுது. இப்ப சமுத்திர மந்தனம் ஆயாச்சு, அதெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு, அவ வேலையெல்லாம் முடிஞ்சது, அவ ஸ்தானத்துக்கு போயிடுறா எல்லாரும். இதனுடைய கண்டினியூவேஷன் அப்புறமா பார்ப்போம். இப்ப அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நடக்கிறது. இப்போ யோஷா வபு தருஜ மோகன மோகன ஆஹிதம் தே ஸ்ருத்வா விலோகன குதூஹலவான் மகேஷः பூதை சமம் கிரிஜயா ஜகத பதம் தே ஸ்துத்வா பிரவீத் அபிமதம் த்வமதோ திரோதாஹ. இப்போ யோஷா வபு, பகவான் இந்த அவதாரத்துல வந்திருக்கார் இல்லையா, ஒரு யோஷா வப்புகுன்னா ஒரு பெண் உருவில வந்திருக்கார். யோஷா வப்புகு ஒரு பெண் உருவில, மோகினி உருவத்துல வந்திருக்கார். தருஜக மோகனம், இவாளை எப்படியானு மோகிச்சு இவாளை தசை திருப்பணம்னுட்டு. தருஜக என்னன்னா அரக்கர்கள், அசுரர்கள். சோ இந்த அசுரர்களை தசை திருப்பணம், அவளை மோகமடை செய்யணுங்கிறது இப்படி ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்திருக்கார். சுயோஷா வப்பு தனுஜ மோகனமாஹிதம் தே. அப்ப இப்படியாக அந்த மோகினி ஆகித்தம்னா மோகினி வேஷத்தை தரிச்சுண்டு பகவான் வந்திருக்காரு இல்லையா. அப்ப அதை ஸ்ருத்வா, அதை கேட்டுட்டு விலோகன குதூகலவான் மகேஷக, சிவபெருமான், மகேஷகன சிவபெருமான். சிவபெருமானுக்கு கைலாசத்துல இருக்கிற அவருக்கு பார்க்கணும், குதூகலம், ரொம்ப ஆசையோட இருக்கார பாக்குறதுக்கு. ஆலோகனம், விலோகனா பாக்குறது. சோ பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்காராம். இந்த மோகினி அவதாரத்துல பகவான் எப்படி இருப்பார், அவரோட இந்த சண்டைகள் இருக்கு இல்லை இல்லையா. அப்போ கைலாசத்துல யோசிக்கிறாங்க, நமக்கும் இந்த பகவானுடைய இந்த மோகினி உருவத்தை நம்ம பார்க்கணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுறாராம் சிவபெருமான். அப்போ என்ன பண்றான்னா, பூத்தை சமம், பூதகணங்கள் சுத்தி இருக்கு பாருங்க, பூத்தை சமம் கிரிஜயா, பின்னால கிரிஜா உமை கௌரியும் பின்னால உட்காந்துக்கிறார். சோ பூத்தை சமம் கிரிஜயா, அவருடைய வாகனம் பாத்துங்க,
இல்லையா? காளமாட்டுல ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா, பின்னால அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா கௌரி. அப்போ பூத்தைனா பூதகணங்கள் எல்லாம் சுட்டி எல்லாருமா பாக்குறதுக்கு பகவான் மோகினி அவதாரத்துல எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கோசரம் பூதை சமம் கிரிஜயா ஜகத பதம் தே வைகுண்டத்துக்கு வராராம். வைகுண்டத்துக்கு பகவானை பார்த்து கேட்டு கேட்டு என்ன இந்த ரூபத்தை எனக்கும் காட்டு அப்படிங்கிறது கேட்கறதுக்கோசரம் இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி பூதகணங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிண்டு இவர் பதம் தே வைகுண்ட பதத்துக்கு வராராம். மகேஷன் சிவபெருமான் வைகுண்ட பதத்துக்கு வரார். அங்க பாருங்க எல்லாரும் இறங்கியாச்சு. இறங்கி அவர் வைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கார். மகாலட்சுமி இந்த தேவாதிகள் எல்லாம் இருக்கா. அப்போ இவர் சேர்றார், வைகுண்ட பதத்துக்கு சேர்றார். சேர்ந்துட்டு ஸ்துத்வா ஸ்துதிக்கிறாராம். முதல்ல பகவானுக்கு எப்பவுமே பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம்னு சொன்னேன் இல்லையா? பகவானை ஸ்துதிக்கணும். சட்டுன்னு வந்தோமா கேட்டோமான்னு அந்த மாதிரி பகவானை ஸ்துதிச்சு அதுக்கப்புறமா கேட்கிறானா எனக்கு அந்த உருவத்தை காட்டி கொடுன்னுட்டு. சோ ஸ்துத்வா ஸ்துதிக்கிறது ரொம்ப இந்த ஸ்துதிக்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. நீங்க பாகவதத்துல பாத்துக்கணும் எப்படி பகவான ஸ்துதிப்பார் மகேஷன். அதே நீங்க பார்க்கலாம் பாகவதத்துல. ஸ்துத்வா அப்ரவீத்து அப்புறம் சொல்றேன் அப்ரவீத்து அபிமதம் அபிமதம் துவம் அத்தக அதாவது அந்த ரொம்ப ஆசையோட அந்த உருவத்தை எனக்கு காட்டி கொடுன்னுட்டு பகவான்கிட்ட ஸ்தோத்திரத்தை சொல்லி அதுக்கப்புறமா கேட்கிறாராம். அபிமத்தக ஆசைப்பட்ட அந்த உருவத்தை எனக்கு காட்டி கொடுன்னுட்டு வேண்டிக்கிறாராம் வைகுண்டநாதனம். அப்ப அவர் உடனே பகவான் திரோதித்த மறைஞ்சு போயிடுறாராம். வைகுண்டத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டு அவர் காட்டுறதுக்கு இப்ப மறைஞ்சு போறார் பகவான். இவருக்கு இப்படி ஒரு ஆசை பாருங்க. எப்படியான அந்த பெண்ணுருவ எப்படி இருந்தார், பகவான் எப்படி இருந்தார் அந்த உருவத்துல, மகாவிஷ்ணு எப்படி இருந்தார் அந்த உருவத்துலன்னு பாக்குறதுக்கு ஆசைப்படுறார். நிறைய ஸ்லோகங்கள் நீங்க பாகவதத்துல படிக்கலாம். ஒரு படிச்சு பாருங்க. ஆராமசீமனி ச கந்துககாதலீலா லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜ்ஞாம் துவாமேஷ வீக்ஷ விகளத்வசனாம் மனோபூ வேகாதனங்கரி புரங்க சமாலிலிங்க. என்ன அழகா எழுதியிருக்காரு பட்டத்திரியுடைய அந்த காவியரசம், அந்த வேர்டிங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இங்க என்ன இருக்குன்னா பகவான் காட்டி கொடுக்குறாலே அதான் திரோதித்த மாஞ்சு போயிடுறார். மாஞ்சு போயிட்டு அடுத்து பாருங்க அந்த சீன் இங்க ஆறாம சீமனி ஒரு அழகான உத்தியானவனம். ஆறாம் கர்ன்னு சொல்றோம் இல்லையா? உத்தியானவனம் அழகான ஒரு உத்தியான. சீமனின்னா நல்ல ஒரு உத்தியானவனம். பூக்கள் செடிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அங்க கந்துக பந்து விளையாடி கந்துகன்னு பந்து கந்துக காத்த லீலா அது ரொம்ப பந்து எடுத்துன்னு விளையாடுறது அதெல்லாம் அழகா இருக்கும் இல்லையா? பாக்குறதுக்கு விதவிதமான மேல தூக்கி கீழே தூக்கி இப்படி போட்டு விளையாடிட்டு இருக்காளாம் மோகினி. காத்த லீலா லோலா யமான கண்ணு இப்படி அளவாயிரதான். லோலா யமான நயனாம் கண்ணு இப்படி அளவாயிர கண்கள். கமனி மனோஜாம் கமனியம்னா அப்படி ஒரு அழகாம். மனசு அப்படியே ஈர்க்கிறதான் அவளை பார்த்தாலே. அவ்வளவு அழகா இருக்கான் அவளுடைய ரூம் அங்க பாக்குறதுக்கு. அது உத்தியானவனம் கேட்கணுமா ரம்யமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவளை பாக்குறாரு சிவபெருமான். லோலாயமான நயனாம் கமனி மனோஜாம் துவாம் ஏஷ வீக்ஷிய உங்களை பார்த்து குருவாயூரப்பன் பார்த்து வட்டத்தை சொல்றார். துவாமேஷ வீக்ஷிய பகவான் தானே, மகாவிஷ்ணு தானே இப்ப அந்த மோகினியா இருக்காருங்க. துவாம் ஏஷ வீக்ஷிய பாக்குறார் சிவபெருமான். விகளத் ஆட விலகிறது அந்த சமயத்துல பந்து விளையாண்டு இருக்கும்போது ஆட அப்படி ஸ்லைட்டா விலகிறது. வசனம்னா ஆடை. விகளத்னா விலகிறது. விகளத் வசனா மனோபூ அப்ப ஆட விலகின உடனே அவருக்கு காமம் உச்சத்துக்கு போயிடுறதுதான் சிவபெருமானுக்கு. அவ்வளவு அழகா இருக்கலாம் பாக்குறதுக்கு மோகினி. மகாவிஷ்ணு பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கலாம் அந்த ரூபத்துல அவர் பாக்குறதுக்கு. சோ வசனா மனோபூ மனோபூ அபூத்து வேகாத்து அந்த வேகத்துல அந்த காமம் அவருக்கு அப்படி பேரிட்டு வருதான் சிவபெருமானுக்கு எம்பெருமானுக்கு. அனங்கரிப்பூன்னு சொல்றாரு இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி. அனங்கனா மன்மதன். மன்மதனுக்கு அங்கமே கிடையாது. அங்கனா அது பகவானை குறிக்கிறது. அனங்க அது மன்மதனை குறிக்கிறது. சோ அனங்கன்னு சொல்றார். அப்போ அனங்க ரிப்பு. இப்ப அனங்க ரிப்புன்னா எதிரி. அப்போ மன்மதனுக்கு எதிரி சிவபெருமான். அனங்க ரிப்பு என்ன அழகா எதிர்க்காருமா. வேகா அனங்க ரிப்பு அங்க அங்கன குருவாயிருப்பா அங்க சமாலிலிங்க உங்களை அப்படியே கட்டின்டாராமே
அப்படின்னு குருவாயூரப்பன் பார்த்து சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கும் அந்த ரைம் வரும் இங்க. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா அனங்க மன்மதன் அனங்க சொல்றாரு. இப்ப அனங்க ரிப்புனா எதிரி. இப்ப நமக்கு தெரியும் இந்த கதை, நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒருக்கா சிவபெருமான் தியானத்துல ஆழ்ந்து போயிருக்கார். இப்போ எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுறது. இப்போ தேவாதிகள் எல்லாம் போயிட்டு மன்மதனை போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்றான். அதுக்கு முன்னால் கௌரி உட்கார்ந்துட்டு சிசுரூஷை பண்ணிட்டு இருக்கா பகவானுக்கு. கண்ணையே திறக்க மாட்டார் அவர், 3 கண்களும் மூடி இருக்கு அவருக்கு. அப்ப அந்த சமயத்துல கண்ணு திறக்கல, ஒண்ணும் இல்லை, எல்லாமே உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அப்போ எப்படியான இவர் தியானத்துல இருந்து கலைக்கணும். அப்போ அதுக்கு மன்மதனை கேட்கிறாவா. இப்ப மன்மதன் பயப்படுறார் முதல்ல. ஏன்னா அவர் கோவிச்சுங்க தியானத்துல இருந்து அவர் விடுபட்டோன்னு கோபம் தொடுவருக்கு. அப்போ என்ன பண்ணு பயந்துக்கிறார். அப்போ சொல்லி சரி உலக க்ஷேமத்துக்கோசரம் நான் அதை எடுத்துக்கிறேன்னுட்டு அவர் தன்னுடைய இது வில்லு அம்பு எல்லாம் எடுத்துக்கிண்டு பானத்தை ஏறாரு. எஞ்ச உடனே அது டக்குன்னு அதில் போய் அவர் மேல விழுந்த உடனே அந்த தியானத்துல இருந்து விடுபட்டு போயிடுறார். இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தான்னா கௌரி அங்க எதிர்க்க ரொம்ப அழகா நிற்கிறாளாம். ஆனா தன் தியானம் கலைஞ்சு போயிடுறது இல்லையா. உடனே மன்மதனை எரிச்சு விடுறாரு. மன்மத்துல அதுதான் அந்த மன்மதனை எரிக்கிறது. அப்போ மன்மதனை எரிச்ச உடனே அப்போ அவருக்கு அங்கம் இல்லை அதிகாயிடுறது. அப்போ ரதி பாவம் அழறாளாம். அப்போ இந்த மாதிரி தன்னுடைய கணவனுடைய உடம்பு அழிச்சாச்சு இல்லையா, ஆத்மா மட்டும்தான் உழவின் இருக்கு. அப்போ உயிர் மாத்திரம் தான் இருக்கு, உடம்பு கிடையாது அவருக்கு மன்மதனுக்கு. மன்மதன் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு. அந்த அழகிய தேகம் அப்படியே போயாச்சு. அப்படியே எரிச்சு விடுறாரு பகவான். நெத்திக்கண்ணு திறந்தா அது அக்னி கண்ணு. அது சோ அக்னியினால அப்படியே எரிச்சு விடுறாரு அந்த கோபத்துல. அதனால்தான் அனங்க ரிப்புங்கிறார். ரிப்புன்னா எதிரி. அப்போ அனங்கன்னு சொல்றாரு. இப்போ இந்த நீங்க சிவானந்த லகரி சௌந்தரிய லகரியில ஒரு அழகான ஸ்லோகம் மார்க் பண்ணிக்கோ. 6ஆவது ஸ்லோகம் சௌந்தரிய லகரியில கிளாஸ் நாளுக்கு ஞாபகம் இருக்கலாம் சமயம். தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயே பஞ்சவிஷிகா வசந்த சாமந்தோ மலய மருதாயோ தனரத. என்ன அர்த்தம்னா மன்மதன் அந்த சமயத்துல மன்மதர் என்ன பண்றான்னா தனுர் பௌஷ்பம், அவனுடைய தனு அவனுடைய வில்லுல பௌஷ்பம் புஷ்பத்தினால ஆனதா. இப்ப ஜெனரலா நீங்க படத்துல எல்லாம் பார்த்தேன்னா கரும்பு வில்ல வச்சுட்டு இருப்பாரு. அது நிறைய அர்த்தங்கள் உண்டு, நான் பின்னால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தனுகுன்னா அவருடைய வில்லு. அது பௌஷ்பம் மௌர்வின்னா அந்த நான் கயர் இருக்கும் இல்லையா, அந்த கயறு அது எல்லாம் புஷ்பத்தினால சுத்தி இருக்கான். புஷ்பமானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பௌஷ்பம் மௌர்வி, அந்த புஷ்பத்துல மதுகர மயி வண்டு எல்லாம் ஒச்சுன்னு இருக்குமா. அவ்வளவு அழகா இருக்குமா அவனுடைய வில்லு. அந்த வில்ல இந்த காமத்தை தூண்டுறதுக்கு விடுற பாடமா இருக்கும் அது இல்லையா. மன்மதனுக்கு அதுதானே வேலை. சோ தனுர் பௌஷ்பம் மௌரி மதுகரமயி, வண்டு மொக்கிறதாம். பஞ்ச விஷிகா, பின்னால அந்த இதுல இருக்குல்ல குயர்னு சொல்லுவா இல்லையா, அதுல 5 பானங்கள் இருக்குமா. இந்த 5 பானங்கள் இந்த 5 இந்திரியங்கள்ல மயக்கி விடுமா. அது இதுல நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுதான் பஞ்ச விஷிகாங்கிற. விஷிகானா 5 பானங்கள் இருக்கும் பின்னால. சோ இந்த 5 பானங்கள் ஒண்ணு பின்னால எதுன்னா அவ காமத்துக்கு அடிமைப்பட்டு போயிடுவா. சோ அந்த பஞ்ச விஷிகான்னு சொல்றா. வசந்த ருத்து மந்திரியா சாமந்தக மலய மருதாத், காத்து தென்றல் இருக்கு இல்லையா, ஆயோதன அவனுடைய ரதத்தை ஓட்டிட்டு வரதான். அதாவது அந்த காத்து வாக்குல அப்படி வரானாம் மன்மதன். ததா ஏக சர்வம் ஹிமகிரி சுதை யாரு, பழையரசனுடைய பொண்ணு பார்வதி தேவி. ஹிமகிரி சுதே காமபி கிருபாம், அவளுடைய அவளை வேண்டி இது என்ன ஆகுதுன்னா எரிச்சு விடுறாரு இல்லையா, மன்மதனுடைய தேகத்தை எரிச்சு விடுறார். அப்போ அவன் இப்ப என்ன ஏகம் எரிஞ்சாலும் அவனுடைய வேலையை மன்மதன் பண்ணிட்டு தான் இருக்கான் இப்பவும். அதனால குழந்தை எல்லாம் பிறக்கிறதுல அந்த காமத்துக்கு அடிமைப்பட்டு தானே கணவன் மனைவிகளுக்கு குழந்தை உருவாருது. அது இல்லைன்னா சிருஷ்டியே இருக்காது. சோ அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா ததா அப்படி ஏக சர்வம் ஹிமகிரி சுதே, அதாவது பார்வதி தேவி என்ன பண்றான்னா அவளுடைய கிருப்பையா காமப்பை அவள் இஷ்டப்பட்டு அவளுடைய கிருப்பையினால அப்பாங் அந்த பார்வையினார் அப்பாங்காத்தே லவ்வா ஜகதித அனங்கோ, ஜகத்தில் இருக்கிற எல்லாரையுமே அனங்கக இந்த உடம்பே இல்லாத மன்மதன் விஜயத்தைங்கிற ஜெயிச்சுடுறானா. சோ ரிஷிகளை எல்லாரையும் ஒரு வழி பாக்குறாரு மன்மதன். நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அவ தியானத்துல இருக்கும் பொழுது எப்படி முன்னால போயிட்டு அவளுடைய தியானத்தை எல்லாம் கலைச்சு, இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ அனங்கங்கிற வார்த்தை அங்க வருது.
இப்போ இந்த இந்த மதுகர மையங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த இப்போ இந்த எண்ணத்தினால தனுர் பௌஷ்பம், புஷ்பங்கள்னால ஆன தனுன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த புஷ்பத்துல இருக்கிற அந்த தேனை அந்த வண்டுகள் குடிக்குமா. ஆனா அந்த வண்டுகள் அந்த தேனை மட்டும்தான் குடிக்கும். அப்போ அது ரொம்பவுமே சூஷ்மம். அப்போ அந்த புஷ்பங்கள்ல இருக்கிற அந்த தேனை குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. வேற கரும்பு வில்லா இருந்ததுன்னா கரும்புடைய தோல் ரொம்ப கனமா இருக்கும். அப்போ அந்த தோல் கிராஸ், அது கெட்டியா இருக்கும் இல்லையா, அந்த தோலை அதை தொலைச்சு அதுல இருந்து அந்த ரசத்தை எடுக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு. பின்னால இது சௌந்தரிய லகரி எடுக்க போட்டேன்னா பாக்குறோம் நம்ம. அப்போ அது ரெண்டு அர்த்தத்துல வரும். அப்போ இந்த இடத்துல ஆதிசங்கரர் எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பாருங்க. அதனால தனு புஷ்பம் மௌரிங்கிறார். அது புஷ்பத்தினால ஆன பானமும் அந்த கயிறுமும் அது. அந்த விஷிகா, பஞ்ச விஷிகா, அதுலயும் பூக்கள் இருக்குமா, அதுவும் வண்டு முச்சுன்னு இருக்குமா. அப்ப அதுல இருக்கிற அந்த தேனை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு அது சூஷ்மமா, அந்த சூஷ்மத்துக்கு அது யோகிகளுக்கு தான் தெரியுமா. அதே மாதிரி நிறைய இருக்கு விஷயங்கள் எல்லாம் பின்னால பார்க்கணும். சோ அப்படியாக அனங்க இந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இது ஆதிசங்கரர் சௌந்தரிய நகரில யோசிச்சிருக்காரு அவர். சோ வேகாத் மனோவேகாத்து அனங்க ரிபுன்னு சொல்றாரு. அதாவது மன்மதனுக்கு எதிரியான சிவபெருமான் அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ காமத்துக்கு வயப்பட்டு சமாளிலிங்க அவரை அணைச்சுக்கிறாராம். அவர் காமத்தை எதிர்த்தவர் அவர் இல்லையா, அவர் எத்திக்கண்ணால எரிச்சிருக்கார் மன்மதனை. அப்ப எரிச்சிருக்காருன்னா என்ன, காமத்தை ஜெயிச்சவர் சிவபெருமான். அந்த காமத்தை ஜெயிச்ச சிவபெருமான் இப்ப காமத்துக்கு வசப்பட்டு போயிருக்கார். அப்போ அந்த காமத்துக்கு வசப்பட்டு போகப்படாதுங்கிறதுக்கோசரம் தான் இப்படி ஒரு சங்கதி நடக்கிறது இல்லையா. அப்போ இது நடக்கிறப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இப்ப காமத்துல ஜெயிச்ச சிவபெருமான் எப்படி இப்ப காமத்துக்கு வயப்பட்டு போனார். இப்போ இது ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்டுக்கணும், நமக்கே அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோவேகாதனங்க ரிபுரிங்க சமாளிலிங்க அப்படியே அணைச்சுட்டு விடுறாராம். அப்படி அணைச்சுட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த ஆசையினால ரேஜஸ் கண்டு அந்த செமன் குயில்ஸ் எல்லாம் அங்கங்க விழுந்துடுமா. ஏன்னா அப்படி ஆசையா அப்படியே அணைச்சுட்டு விடுறாராம் பகவான். அப்ப அந்த சமயத்துலதான் அவ ரெண்டு பேருக்குமா பிறக்கிறது தான் ஹரிஹர சுதன். பாக்குறோம், அடுத்த ஸ்லோகத்துல பாக்குறோம். பூயோபி வித்ருதவதி உபதாவ்ய தேவி வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதஹ त्वन्मानितस्तव महत्त्वमुवाच देव्यै தத்தாதிருஷ்வமவபாத நிகேதநாத. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, பூயோ மறுபடியும் வித்ருதவதி ஓடின்ற காலம், வித்ருதவதி மோகினி ஓட பின்னாடி போய் விரட்டுறாரு இவர். அப்போ பின்னாடி போய் வித்ருதவத்தோ உபதாவிய தேவி பின்தொடர்ந்து போய் அவர் அப்படியே அணைச்சுன்னு உபதாவிய தேவி. அப்ப அந்த சமயத்துல வீரியம், அவருடைய வீரியம் பிரமோக்ஷ விகசத் எல்லாமே விழறது, வீரியம் எல்லாம் கீழ் விழறது. அப்ப விகசத் அப்பதான் அவருக்கு போதம் வரணும். இது நம்ம பண்ணிருக்கிறது தப்புன்னு தெரியுறது அவருக்கு. பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த அர்த்த போதக, இப்பதான் அவருக்கு ஞானம் வருது. அப்ப ஆனா அந்த சமயத்துல அவர் கொஞ்சம் கூட கலங்குறதே இல்லையா. ஏன்னா இவர் காமத்தை ஜெயிச்சவர் சிவபெருமான். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அவர் துளி கூட கலங்குறதே இல்லையா. இப்ப நம்ம என்ன ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னுட்டு நம்ம பயந்து போயிடுவோம் இல்லையா. ஆனா அவ பயப்படுறதே இல்லையா சிவபெருமான். அதை விஷ்ணு மெச்சராராம். ஏன்னா இந்த மாதிரி நடந்துட்டு கூட அவர் துளி கூட கலங்கவே இல்லையாம் சிவபெருமான். அதனாலதான் துவன்மானிதஸ்வ, அதாவது பகவான் மகாவிஷ்ணு மாணிக்கிறாராம் இப்ப சிவபெருமான. துவன்மானிதஸ்வ மகத்வ உபாச்ச தேவி. அப்புறம் அவருடைய மகத்துவங்கள்ல பகவானுடைய மகாவிஷ்ணுடைய மகத்துவங்கள், அதாவது என்ன அர்த்தம் என்னன்னா, பகவான் சிவபெருமான ரொம்ப மெச்சரார். அதையும் அந்த மெச்சனத்தையும் அதுக்கு மேல பகவானுடைய மகத்துவம், எல்லா மகத்துவத்தையும் இவர் கைலாசத்துக்கு வரும்பொழுது வந்துட்டு கௌரி கிட்ட சொல்றாராம். அதாவது மனைவி கிட்ட எல்லாரும் சொல்றாராம், துவன்மானி தஸ்தவ மகத்வம், அவருடைய மகத்துவத்தையும் உவாச்ச தேவ்யை. நடுவுல நீங்க பார்க்கலாம் சிவபெருமானும் கௌரியும் அவர்கிட்ட எல்லாரும் சொல்ற பகவானுடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்றாங்க. இப்ப இவருடைய என்ன மகத்துவம், எல்லாமே மாயை, விஷ்ணுடைய மாயை. இப்ப நடந்தது கூட ஒரு மாயை தான் இல்லையா. இப்ப நீங்க முதல்ல இருந்து நீங்க பார்த்தேன்னா பகவான் இப்ப ஒவ்வொரு சமயத்திலயும் அந்த மலை விழுந்துடுறது, அது அப்ப கூர்மாவதாரம் எடுக்கிறார். கூர்மாவதாரம் எடுத்துட்டு
அந்த கடையும் பொழுது முதல்ல இழுத்துட்டு அந்த மலையை நிறுத்துறார். அதுக்கப்புறமா என்ன, மறுபடியும் அவளை கடையவே முடியறது இல்லை. அவ அப்படியே பலமெல்லாம் அழந்து போயிடுறா. அப்போ ஒரு தானே அந்த மலையை கடையிறார். மலையை கடைஞ்சிட்டு அந்த சமயத்திலையும் பகவான் அதுவும் ஒரு மாயைதான் இல்லையா. அவர் வர்றார் ஒவ்வொரு சமயத்திலையும் இவாள் தெரியாதுக்கு வந்து இவாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கார். அதுக்கு அடுத்து என்ன பண்றார், முதல்ல அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வர்றார். அவர் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்த உடனே அசுரர்கள் பிடுங்கின்னு விடுறார். அப்போ அந்த தன்வந்திரி ரூபத்துல வரார், அதுவும் அவருடைய மாயை. அப்புறம் ரூபத்துல வந்துட்டு இவாளுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு இவாளுக்கு நம்பிக்கை இல்லாம பிடுங்கின்னு விடுறார். அப்பதான் மோகினி அவதாரம் எடுக்கிறார். சோ அதுவும் ஒரு மாயை இல்லையா. மோகினி அவதாரம் எடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, இப்போ தைத்தியர்கள் இவ 2 பேருக்குள்ள சண்டை எல்லாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம இல்லையா. எல்லாருக்கும் நடுவில் பயங்கர சண்டை நடக்கிறது. சோ கடைசியாக இந்த அமிர்தத்தை இவாளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுறாரு மோகினி அவதாரத்துல. இப்போ இதுல எத்தனை ரூபத்துல மாறி மாறி வர்றாரு இல்லையா. ஒவ்வொரு சமயத்திலயும் அந்த மலை விழறது, அதை தடுத்து நிறுத்துறது, அதுக்கப்புறம் அது பார்க்கடல்ல கொண்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் கூர்ம அவதாரத்தை எடுக்கிறது, அதுக்கப்புறமா தன்வந்திரி ரூபத்துல அதுக்கப்புறம் மோகினி ரூபத்துல அவன் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு அந்த சண்டையெல்லாம் கடைசியில நின்று போயிடுறது. இப்போ இதெல்லாம் பகவானுடைய மாயையாகும். விஷ்ணு மாயை முழுக்க எடுத்து சொல்றாராம், கௌரிக்கு அவர் எடுத்து சொல்றாராம். அப்போ இதுல என்ன, இந்த சமயத்துலதான் ஹரிக்கும் ஹரனுக்குமா பிறக்கிறவர் தான் ஐயப்பன், ஸ்ரீ ஐயப்பன் அவர் இல்லையா. அப்போ அது நம்ம அடுத்து நம்ம ஆட்-ஆன் ஸ்லோகமா நம்ம போட்டிருக்கோம். அதுல இவர் என்ன இது என்ன நம்ம இது ஸ்டோரி பிரகாரம் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலா பாகவதத்துல இதை பத்தி எல்லாம் மென்ஷன் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த பகவான் ஸ்ரீ ஐயப்பன் ஹரிக்கும் ஹரனுக்கும், ஹரிஹர சுதன்னு சொல்றோம், ஹரிக்கும் ஹரனுக்கும் அந்த சமயத்துல பிறக்கிறான்ட்டு நமக்கு தெரியுது. அப்போ என்னத்துக்குன்னா இவர் அதாவது இந்த ஐயப்பனுடைய லைனேஜ் பத்தி நம்ம அந்த கதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது இப்போ இது ஆக்சுவலா பாகவதத்துல இல்லை இந்த ஸ்டோரி ஒன்றும். ஆனா இது நம்ம பகவான வழிபடுறோம். நம்ம இவர் சிவனுக்கும் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர்னு இதான் மோகினி அவதாரத்தப்போ இவ 2 பேருக்குமா பிறந்தவர் தான் ஐயப்பன். அதான் ஹரி ஹர சுதன்னு சொல்றோம் நம்ம. அப்போ இது மெயினா அவருடைய அவதாரத்தினுடைய பெருமை என்னன்னா, ஐயப்பனுடைய அவதாரம் என்னத்துக்குன்னா மகிஷி. உங்களுக்கு தெரியும், நிறைய கதைகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகிஷிங்கிற ஒரு டெமனஸ், அவளை கொல்றார் அவர். அப்புறம் இந்த எல்லாமே இது உலகத்தினுடைய சேமத்துக்கோசரம் இப்படி ஒரு அவதாரம். சபரிமலையில இருக்கார் அவர். நிறைய பேருக்கு நன்னா கேரளால இந்த டெய்ட்டி எல்லாருமே வழிபடுறாங்க. அப்போ இவர் ஹரிக்கும் ஹரனுக்குமா பிறந்தவர். ஹரிஹர சுதன்னு பேரு. சுவாமியே சரணம் ஐயப்பா. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே தந்தபாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. Thank you, Jaya. Very nice. Thank you, ma. Thank you, mommy. Thank you, mommy. Thank you, mommy. Welcome. Thank you, mommy. Thank you, mommy. Welcome.